ஊர் எடுத்துங்க, சென்னை எடுத்துக்கங்க. நீங்களாம் சென்னைக்கு வந்திருப்பீங்க. ஒரு 2 அடி வைப்பதற்குள் ஒரு புடவை கடையை உங்களால் பார்க்க முடியும். 1 அடி வைக்கிறதுக்குள்ளேயே ஒரு மொபைல் போன் ஸ்டோர் இருக்கும். என்ன லைட்டு போடுறாங்கன்றீங்க எங்க ஊர்ல. அந்த கடைக்குள்ள நுழைஞ்சா கண்ணால சரியா பார்க்கவே முடியாது. அப்பதானே ஏமாந்து வாங்குவோம். அதனால அப்படி ஒரு லைட்டை போட்டு மொபைல் போன் ஸ்டோர் 2 அடிக்கு இருக்கும். 10 அடி வச்சா பலகார கடை இருக்கும். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்ன, அது என்ன, இது என்ன, எல்லாம் கிடைக்கும். ஒரு 2 தெருவுக்கு ஒரு தடவை நகைக்கடை இருக்கும். ஆனால் ஒரு புத்தக கடை எங்கே என்பதை நீங்கள் நடந்து நடந்து தேடி பார்த்து தான் அறிய வேண்டும். 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு புத்தக கடை கூட இருக்காது. யார் வாங்குறான்றீங்க? அதனால்தான் நம்ம ஊர்ல புத்தகம் வாசிக்கிற அல்லது செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் வரும்போதே நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு டீ கடையில் ஒரே ஒரு ஆள் காசு போட்டு பேப்பர் வாங்குவார், தினத்தந்தி வாங்குவார். ஒரு குழுவே உட்கார்ந்து அதை கேட்கும். எல்லாரும் காசு போட்டு வாங்கினேன்னு எதுக்கு, அவசியம் இல்லை என்ற மனநிலை இருந்தது. ஆனால் புத்தக திருவிழாக்கள் நடக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்த மனநிலை கொஞ்சம் மாறி வருகிறது. இதுக்கு முக்கிய காரணம் பெரியவர்கள் அல்ல, இளைஞர்களும் குழந்தைகளும் தான். அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்ப எல்லாம் சின்ன பிள்ளைங்கலாம் எவ்வளவோ புக் எக்ஸிபிஷன்ல நான் பேசுறேங்க. சின்ன பிள்ளைங்களை எங்கேயுமே நான் பார்க்கல. இங்கதான் முதல்ல பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நிறைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க. எல்லாம் டான்ஸ் ஆட வந்துட்டு அப்படியே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல நல்ல அழகழகா தாவணி எல்லாம் கட்டிக்கிட்டு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஏதோ ஒரு காரணம் வந்திருக்காங்க. இல்ல எங்கேயும் பார்க்கல. எல்லா வயசான பார்ட்டியாக. அப்புறம் இளைஞர்கள் தான் ஒரு வீட்டிலே என்ன வாங்க வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். பெண்கள் தான் முடிவு செய்வாங்க எல்லா வீட்லயும், அது வேற விஷயம். அந்த வீட்டையா ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் எது சொன்னாலும் எல்லாருமா சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவர் வெளில அமைச்சிடுவார். ஆனா குழந்தைகள் தான் வாங்கும் சக்தி. அவங்க சொல்லுகிற போதுதான். இப்ப இங்கே பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க அப்பளம் வைக்கிறாங்களா எனக்கு தெரியல. நாகப்பட்டினம் புத்தக கண்காட்சியில் அப்பளம் எல்லாம் வைத்தாங்க. இங்க இருக்கான்னு தெரியல. இப்ப இருந்தா வாங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம சாப்பிடத்தானே வேண்டியிருக்கு. அதை வாங்கி கொடுனா வாங்கி கொடுப்பீங்க. ராட்டின கீட்டின இருந்தால் சுத்த சொன்னா சுத்துவீங்க. அப்புறம் திரும்பி போகும்போது அதை பையன் புக்கு எக்ஸிபிஷனுக்கு வந்து ஒரு புத்தகம் கூட வாங்காம போகுதா? வாங்கிய தீரணும்னா வேற வழி இல்லாம சொன்னாலும் கேட்க மாட்டான், திட்டிக்கிட்டாவது வாங்கி கொடுப்பீங்க. அல்ல, வாங்குகிற வழக்கம் என்பதை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வந்ததே நம்முடைய இளைஞர்களும் குழந்தைகளும் தான். எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்களுக்கு தான் அந்த வழக்கம் வரணும். என்ன காரணம் என்றால், மிகச் சிறப்பாக மருத்துவர் ஐயா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்லோகனை கொடுத்திருக்காரு. என்ன நீங்களா கத்தி கத்தி சொன்னீங்க, அவங்க சொல்ல சொல்ல திரும்பி சொன்னீங்க. என்னது ஞாபகம் இருக்கா? எப்படி சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு என்னுடைய 2 கரம் குவித்த வணக்கங்கள். ஆனா பிராக்டிக்கலா பார்ப்போம். கைபேசியை விட்டுற முடியுமா? முடியலையே, முடியல. கைபேசி இப்ப பாருங்க, நான் வாட்ச் கட்டுறது இல்லை. இப்ப நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்றதுக்கே ஒரு கைபேசி எனக்கு வேண்டியிருக்கு. முன்னாடிலாம் வீட்டில் அலாரம்னு ஒன்று இருக்கும், பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு பயங்கர சத்தத்தில் ஒன்று கத்தும். அது தலையில் அடிச்சுட்டு தான் எல்லாரும் திரும்ப அப்புறம் ஒரு மணி நேரம் தூங்குவாங்க. இப்போ அந்த அலாரமே கிடையாது பார்த்தீங்களா? பல வீட்டில் கேலண்டரே இப்போ கிடையாது, பார்த்துருக்கீங்களா? கேலண்டரே கிடையாது. கேமரான்னு ஒன்று எல்லா வீட்லையும் வாங்கி வச்சிருந்தோம். நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைங்கள நம்ம சும்மா போய் சொல்லாதீங்க. கேமரான்னு ஒன்று, அதுக்கு ஃபிலிம் ரோல் வேற போய் வாங்குவோம். என்னென்னலாம் அநியாயம் நடந்திருக்கு இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க. அப்புறம் கடைசி போட்டோக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா எடுங்கன்னா ஃபிலிம் தீர்ந்து போயிடுச்சுன்றவர். அந்த ஒரு போட்டோக்கு தான் நம்ம அழகா இருப்போம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இப்போ the cell phone has doubled up into everything. கேமராவும் அதே தான். ஒரு இண்டஸ்ட்ரியை முழுமையா செல்போன் ஒழித்தது என்றால் அது கேமரா இண்டஸ்ட்ரியை தான். முழுமையா இப்ப எல்லாரும் படம் எடுக்கிறாங்க. எல்லாரும் படம் எடுக்க. இன்னைக்கு நான் ட்ரெயினில் வந்துகிட்டே இருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா நாங்கள் வர ஊர் அப்படிப்பட்ட ஊர். இங்கெல்லாம் யாரும் போடுறதில்ல. நல்லது. எங்கள் ஊர்லேயும் போடுறதில்ல. போடுற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்போம் நாங்கள் சென்னைக்காரங்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணுமா?
நான் மாஸ்க் போட்டுட்டு தான் வர்றேன், இருந்தாலும் ஒரு ஒரு அம்மா வந்து படம் எடுத்தே தீருவேங்குது என்ன. சில பேருக்கு எடுக்க வர பிள்ளைங்கள்ட்ட கொடுங்க, பட்டு பட்டு பட்டுன்னு 10 படம் எடுப்பான். அதுக்கு ஃபில்டர்லாம் போட்டு அவனை மாத்திரம் அழகாக வச்சுப்பா, நம்மள அசிங்கமாகவே காட்டும். அது மாத்திரம் அழகழகாக தெரியும், ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம். படப்படன்னு எடுப்பான். எந்த ஆங்கிளில் எடுத்தா எப்படி, செல்ஃபி எடுக்கிறது எப்படின்னு பிள்ளைகளுக்கு தாங்க தெரியும், நமக்கு தெரியாது. சில பேர் செல்ஃபி எடுக்கிற மூஞ்சிக்கு இப்படி வச்சு எடுப்பான். அடுத்த வேளை பிள்ளை சாப்பிடலன்னா அந்த படத்தை காட்டி பயமுறுத்தி நம்ம சோறு ஊட்டலாம். அந்த அம்மாவுக்கு ஃபோட்டோ எடுக்க வரல, கஷ்டப்பட்டு வளைச்சு வளைச்சு படம்லாம் எடுத்துருச்சு. அம்மா விட்டுருங்கம்மா, போயிட்டு வரேன்னா. ரொம்ப நல்லா இருக்குங்க, நன்றிங்க, உங்கள் பேர் என்னங்குது. அட கிறகவே, பேரே தெரியாமலாம் நீ இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து. இப்போ எல்லாமே வாழ்க்கையில் இதில் தாங்க இருக்கு. ஒரு விஷயம் புரியல. இப்போ அவங்க மேடம் பேசுகிற போது உங்களில் யாரோ ஒருவருக்கு ஆன் ஃப்ராங்க் என்பது யாருன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சொல்கிறாங்க ஆன் ஃப்ராங்க். ஹூஸ் ஆன் ஃப்ராங்க்? முன்னாடிலாம் நம்ம உடனே ஞாபகம் வச்சுக்கிட்டு அது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். நம்ம போகிறதுக்குள்ளே பேப்பர் அநேகமாக தொலைஞ்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு பேப்பர் கீழே விழுந்துருச்சு பாருங்க, அது மாதிரி விழுந்து அது தொலைஞ்சிரும். எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை ஞாபகமாகிட்டு, இல்லை பெண்கள் வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சுப்பாங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆண்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், பெண்கள் ஹேண்ட்பேக்கில் எதுக்கு போட்டு வச்சுக்கிறோன்னா, அது ஒரு நாளும் கிடைக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு ஹேண்ட்பேக்கில் போட்டு. அவசரத்துக்கு தேவை அப்படின்னு ஒரு 1070 பொருட்கள் எங்கள் ஹேண்ட்பேக்லாம் இருக்கும். ஆனால் எந்த அவசரத்துக்கு எதுவுமே கிடைக்காது. என் ஹேண்ட்பேக்கில் இருக்கு ஒரு பின், அதை தேடி எடுமை கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. சில பேர் ஃபோனே செல்ஃபோனே ஹேண்ட்பேக்கில் தான் அந்த அம்மா வைக்கும். அது அடிக்கும் பாருங்க. அதுவும் அந்த அம்மா வந்து கௌசல்யா, சுப்ரஜா, ராம, பூர்வா அதை தான் வச்சிருக்கோம் ரிங் டோனா. அன்னைக்கே அந்த பொண்ணு அதை மாத்திருவா, பத்தல 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 மாத்திருவா. அதை இந்த அம்மாவுக்கு தன் ஃபோன் தான் அடிக்குதுன்னே தெரியாது, அப்படியே இருக்கும். கதறி தீக்கும் ஃபோன். அப்புறம் ஏமா உன் ஃபோன் தான் எடுமா, ஏன் ஃபோனா அப்படின்னு பதறி ஹேண்ட்பேக் அப்பதான் திறக்க வராது. திறந்தா உள்ள 1000 பொருள் செல்போன் உள்ள பதுங்கி இருக்கும். அதை தேடி எடுக்கிறதுக்குள்ள வீட்டுக்காரர் 32 மிஸ் கால் கொடுத்துருப்பார். வீட்டுக்கு வந்து உனக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுத்த பாரு, என் புத்தியை செருப்பாலி அடிக்கணும். இப்போ வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது கைபேசி. என்ன இதில் நீங்கள் குறைச்சல் கண்டுபிடிச்சிட்டீங்க? இதில் என்னங்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு டாக்டரை பார்த்து நீங்கள் கேட்கலாம். புத்தகத்தை எடுன்றீங்க, சரி எது கைபேசியை விடணும்? அதுதானே எங்கள் லைஃபே அதில் தாங்க இருக்கு. அதுவும் இளைஞர்கள் அங்கேயும் இங்கேயுமா தெரியுறீங்க, இளைஞர்களினுடைய வாழ்க்கை அதில் தான் இருக்கு. இப்போ இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எனக்கு இங்கே தருமபுரியை பற்றி தெரியலைங்க, சென்னையை பொறுத்தவரை 90s கிட்ஸ்ன்னு இருக்காங்க, 90களில் பிறந்தவர்கள். ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆகலை எங்கள் ஊரில். 90s கிட்ஸில் உண்மைங்க. உங்கள் ஊரில் எல்லாம் நல்லா காலத்தில் கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. எங்கள் ஊரில் ஆண்களுக்கு 90s கிட்ஸ்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது. பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பொண்ணு சரி எந்த வருஷம் பிறந்த 93, 90s கிட்ஸை நான் கல்யாணம் செய்யறதா இல்லைன்றது. அந்த தலைமுறையே கல்யாணம் ஆகாமல் இருக்கு. வடிவேலு ஒரு படத்தில் ஜாதகத்துக்கு பதிலாக ரேஷன் கார்டு எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போயிடுவார்ல, அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, ஏய் உனக்கு மாத்திரம் இல்லை, உன் தெருவிலே ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகாதுங்க. அது மாதிரி அந்த தலைமுறைக்கு அந்த டிகேடுக்கே கல்யாணம் ஆகலை. அதை ஒரு பையன் ரொம்ப சோகமாக என்கிட்ட சொன்னான், என் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது பாருங்க மேடம்னா. என்னப்பா நடக்குதுன்னு, முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ என்னை விட பெரியவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கும், நான் போய் பார்த்தேன். இப்போ நான் பெரிய நானோன்னு என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது, அதையும் போய் நான் பார்க்குறேன். என்ன தான்ப்பா செய்ய போகிறேன்? என்ன மேடம் செய்யறது, என்னவோ நயன்தாரா கல்யாணத்தை பார்த்துட்டேன், இப்படியே கொஞ்ச நாள் வாழ்ந்து த்ரிஷாவோட கல்யாணத்தை பார்த்துட்டேன், நான் என்னவோ நிம்மதியா போய் சேருவேன். இப்ப இவங்களுக்குலாம் என்ன நம்பிக்கை? திருமணம் ஆகிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்ன செல்போன்ல யாராவது கிடைச்சு ஒருத்தி ஏமாந்து இவன் 90s கிட்ஸ்ன்றதை இவன் மறைச்சு. சில பேர் பரோட்டா சூரி மாதிரியே இருப்பான், ஆனால் சூர்யா படத்தை போட்டு வச்சிருப்பான்ல ப்ரொஃபைலில், அது மாதிரி ஏமாத்தி இப்படி தானே அவங்களுக்கு கல்யாணம் நடக்க முடியும். ஒரு நியாயம் இருக்குல்ல. அப்போ ஃபோனில் என்ன குறைச்சல கண்டுபிடிச்சிங்க? டசன்ட் இட் ஹெல்ப் அஸ்? இப்போ நீங்கள் ஆன் ஃப்ராங்க் யாருன்னு தெரியலன்னா ஒருவேளை அந்த பேரை எழுதிட்டீங்கன்னா போய் உடனே கூகுளில் பார்க்கலாம். கூகுள் உங்களுக்கு அப்படி தகவல்களை தருகிறது. இல்லை என்ன கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் நியாயமான கேள்வி. தயவு செய்து கேள்விகளை கேளுங்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, அதை மறுத்து கேட்டால் நம்மளை பற்றி மோசமாக நினைக்காதீங்க. இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், வகுப்பில் நாங்கள் செய்ய தவறியதை நீங்கள் செய்யுங்கள் என்று உங்களை நாங்கள் கேட்கிறோம். நாங்களாம் எழுந்து கேள்வி போகும்போது எங்கள் டீச்சர் உட்காரு உட்காரு, கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க,
மிஸ் 50 பேர் இருக்காங்க மிஸ், எல்லாருக்கும் விளங்கிச்சு, உனக்கு மட்டும் விளங்கலையா, உட்காரு அப்படின்னா நாங்கள் உட்காந்துருவோம். இப்போ கேள்வி கேட்பது அவமானம் மாதிரி நாங்கள் நினைப்போம். ஒரு சீன பழமொழி சொல்கிறது நண்பர்களே, ஒரு வகுப்பில் அந்த நேரம் எழுந்து கேள்வி கேட்பவன் அந்த நேரத்தில் முட்டாள், அந்த நேரத்தில் கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்று அந்த சீன பழமொழி சொல்லுகிறது. தயவு செய்து கேள்வி கேளுங்கள். இங்க ஆசிரியர்கள் இருக்கீங்கன்னு தெரியல, இருந்தா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை பேங்க் வேலை. நான் இது மட்டும் நினைச்சிருந்தேன், ஏன்னா நான் பேங்க்ல வேலை செய்யறேன். எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம், நம்ம செய்யற வேலை தான் கஷ்டம்னு நினைப்போம். ஆனா உண்மையிலேயே கஷ்டமான வேலை ஆசிரியர்கள் வேலை மாத்திரம்தான். அதுவும் ஒரு வீடியோ வந்தது பாருங்க, ஆஹா, ஆசிரியரை பார்த்து என்ன டான்ஸ்ன்றீங்க. நம்ம மாறி படத்துல கூட தனுஷ் அப்படி ஆடி இருக்க மாட்டார். இப்போ முன்னாடிலாம் எங்கள் டீச்சர்ஸ் எங்களை அடிப்பாங்க, அவங்களாம் அடித்ததுனால தான் ஓரளவு நாங்கள் உருப்பிட்டோம். நல்லா அடிப்பாங்க, கையை நீட்ட சொல்லுவாங்க. கையை நீட்ட சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கே இந்த புளிய மரம் இருக்கும், அதில் ஒரு பிரான்ச்சை உடைச்சிட்டு வாம்பாங்க. நமக்கு தெரியும் நம்ம அடிக்க தான் உடைச்சிட்டு வர சொல்கிறாங்க. நாம் இருந்தாலும் ஒரே ஒரு நெஞ்சுரத்தோடு போய் நாமே அந்த புளிய மரத்தை உடைச்சிட்டு வந்து கொடுத்து அப்படி எப்படி இழுத்துப்போம். அடிக்க வரும்போது இழுத்துருவான், கையை இழுக்கிற நீ அப்படின்னு இன்னொரு பிள்ளையால் நம்ம கையை பிடிக்க வச்சு அது பண்ணும். அப்புறம் இந்த எல்லா கிளாஸ்லையும் நேர்ந்து விட்டாம சில பிள்ளைங்க நல்லா படிக்கும், அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. பொருள் மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தா அன்னைக்கே செஞ்சிடும். அன்னைக்கே செய்யறதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, கடைசி நிமிஷத்துல வேகமா எழுததானே ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. சில பிள்ளை அன்னைக்கே செஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைய விட்டு நம்ம தலையில குட்ட சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க குட்டினா அவங்க கை வலிக்குன்றதுனால. இதெல்லாம் வாங்கிப்போம். வீட்டில் வந்து நான் சொல்ல முடியாது, என் நிலைமையை பாருங்க. வீட்டில் வந்து சொன்னா எங்க அப்பாவும் வாத்தியார், உடனே ஆசிரியர் கோபிட்கும் பதி நீ என்ன செய்தாய் அப்படின்னு அவர் வேற சிவாஜி கணேசன் ஸ்டைல பேசி அவர் 2 அடி வைப்பார். என்னென்னலாம் கொடுமையை அனுபவிச்சிருக்கோம். முட்டிக்கால் போட வச்சிருக்காங்களா இல்லையா? இங்க இருக்கிற 40 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், முட்டிக்கால் போடாத ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க முடியாது. முட்டிக்கால் போட்டு, அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்னா எங்களுக்கு ஸ்கர்ட்டுங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம்னாக்கா பாவாடை. நாங்களாம் பாவாடையெல்லாம் யூனிஃபார்ம் கட்டின ஜெனரேஷன், எங்களை பார்த்து பரிதாபப்படுங்க இளைஞர்களே. பாவாடை இருந்தா அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்ட அன்னைக்கு முட்டிக்கால் போட வச்சிருவாங்க. தேஞ்சு வெந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி அது மேலே எச்சு துப்பி பேப்பர் எல்லாம் ஒட்டி வீட்டுக்கு போய் சேருவோம். அப்ப ஆசிரியர்களுக்கு அந்த இடம் இருந்தது, அடிக்கலாம். அடிச்சதுக்காக ஒரு டீச்சரையும் நாங்க கோவிச்சதே கிடையாதுங்க. அடிச்ச டீச்சர்ஸ் தான் இப்ப ஞாபகம் இருக்கு எங்களுக்கு. உண்மையிலேயே அவர்களுடைய ஞாபகம் தான் இருக்கு. இன்னைக்கு செய்ய முடியும், அவர் ஆசிரியர்ன்றார், செஞ்சிருவீங்க. அவர் வந்து எதுக்கோ கையை தூக்கினார், சும்மா அப்படி கையை தூக்கினார். இவர் பையன் சொன்னா கையெல்லாம் தூக்காதீங்க சார், நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்ற. வாழ்க்கையில இவ்வளவு இடைஞ்சல்களுக்கு நடுவில் வாழ்கிற போது ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு போன் கொடுக்கறது அது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு ஓரமா இருக்கேன், என் வீட்டில் எந்த நாய் என்னோட பேச மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இல்லை என்ன தப்பு என்று நீங்கள் கேட்டால் அந்த கேள்வி நியாயமானது. குழந்தைகளை கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் கேட்கிற கேள்விக்கு உங்கள் ஆசிரியரிடம் பதில் தெரியவில்லை என்றால் இன்றைய ஆசிரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த மாணவனை அல்லது மாணவியை பார்த்து, ஏன்பா கிளம்பிட்டீங்களா, அதுக்குள்ள யூனிஃபார்மோட கிளம்பிட்டீங்க போல இருக்கு, இப்பதான் வராங்களா, உட்காருங்கப்பா. எனக்கு இந்த மீட்டிங்ல யாரும் நின்றுக்கிட்டே கேட்டா ரொம்ப பயம். ஏன்னா அவங்களாம் என்ன முடிவில் இருக்காங்க நான் நினைக்கிறேன். சும்மா 2 நிமிஷம் கேட்கலாம், விளங்கிச்சுன்னா இருப்போம், விளங்கலைன்னா போயிடலான்ற மாதிரி. இப்படி ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை பேசுறது? அதனால இருப்பீங்களா? சரி, இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் உட்கார வைங்க, பாவம் இல்லை சின்ன பிள்ளையா இருக்கு. ஏன்பா உட்காடுறீங்களா? உட்காருடா 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 எல்லாம். உண்மையிலேங்க ஒரு புத்தக கண்காட்சிக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நின்று கொண்டு கேட்கிற ஒரு அவையை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்கூல் பிள்ளைங்களை யூனிஃபார்மோடய வந்திருக்கு, யாரோ ஒரு டீச்சர் கூட நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிவம் வந்திருக்கா? சரி சரி ஓகே. இப்போ மாணவியோ மாணவனோ ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க வகுப்புல, ஆசிரியருக்கு பதில் தெரியவில்லை. என்ன செய்ய வேண்டும் அந்த ஆசிரியர்? இப்ப எங்க தலைமுறையில நான் சொன்னேன் என்ன செஞ்சாங்கன்னு.
உட்காரு, எந்திரிச்சா குன்றுவேன். இன்றைய ஆசிரியர் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏய், நல்ல கேள்வி கேட்டிருக்கப்பா, எனக்கு பதில் தெரியல, நீ போய் கூகுள்ல பார்த்துட்டு வா, நானும் போய் கூகுள்ல பார்த்துட்டு வரேன், நாளைக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் நாளைய வகுப்பறைகளாக இருக்க போகிறது நண்பர்களே. The classrooms will become discussion centers. ஒருவர் சொல்லி, இப்போ சென்னையில் வந்து கொரோனாலாம் வந்த போது ஆன்லைன் கிளாஸ் தான் இங்கே நடந்தது தானே. என்னென்ன கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா? யாரும் மறக்கலையா? அதெல்லாம் ஆசிரியர்களை சொல்றேன், மாணவர்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, சும்மா தலையாட்டாதீங்க. ஆசிரியர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க. சில பேர் பாட்டிய நோட்ஸ் எழுத விட்டுட்டு அவன் குப்புரை பாடித்து தூக்குறான். இவர் கேட்கிறாரு, பாலரமணி எங்கே, பாலரமணி எங்கே, பாலரமணி எங்க படுத்திருக்கான், பாலரமணியோட பாட்டி தான் நோட்ஸ் எடுக்குது. அதுல சில அம்மாக்கள் வந்து கிளாஸ் ரூம் ஆன்லைன் கிளாஸ் பாதியில வந்துடும். என்ன மிஸ் நீங்க, என் பையன் கையை தூக்கிக்கிட்டே இருக்கான், அவனை நீங்க கவனிக்கவே இல்லை. யார் யாரோட பயமுறுத்தலுக்கெல்லாம் நம்ம அஞ்சுவது சொல்லுங்க? ரொம்ப கஷ்டங்க ஆசிரியர்களோட. நம்ம ஆசிரியர்கள் வந்த உடனே திரும்பி போர்டில் எழுதி அப்படியே பழகிட்டாங்க. திடீர்னு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அவங்க ட்ரைனிங்கே இல்லை. சொல்லி கொடுனா ஒருத்தன் வௌவால் மாதிரி தலைக்குப்புற தொங்குறான், ஒருத்தன் பல் தேய்ச்சிக்கிட்டே கிளாஸ் கேட்குறான், ஒருத்தன் பரோட்டா தின்னிட்டு கேட்குறான். இத்தனை சோதனைகளுக்கு பிறகும் தொடர்ந்து ஆசிரியர்களாக இருக்க முடிவு எடுத்துருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் செலவு வைக்க வேணாம்? எனக்கு மட்டும் காசு இருந்தால் மவுண்ட் ரோடில் செலவு வைப்பேன், சென்னையில் எல்லாருக்கும். அப்போ இதற்கெல்லாம் கூகுளில் போய் பார்த்துட்டு வாங்க, லெட்ஸ் டிஸ்கஸ் டுமாரோ என்று சொல்லுவதற்கு செல்போன் உதவியாக இருக்கிறதா இல்லையா? அப்போ ஏன் வந்து கைபேசியை விடு, புத்தகத்தை எடுன்னு ஏன் சொல்றாங்க என்றால் அதைத்தான் நாம் குறிப்பாக இங்கே சிந்திக்க போகிறோம். ஏன் கைபேசியை விட வேண்டும்? கைபேசி நமக்கு உதவுகிற வரையில் அதை உபயோகித்துத்தான் தீர வேண்டும், வேற வழி கிடையாது. உலகம் மாறுகிற போது நீங்கள் மாற வேண்டும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று எங்கள் ஆசான் வள்ளுவன் சொன்னார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். நான் செல்போனை வைத்துக் கொள்வதில்லை, உலகம் உங்களை கடந்து போயிடும். வச்சுக்குங்க, அலாம் வைங்க, டேட் பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கூகுள் மேப், உங்க ஊர்ல கூகுள் மேப் வேலை செய்யுமா? அந்த கூகுள் மேப்ல இருக்கிற பெண்மணியை நான் தேடிட்டு இருக்கேன். அதுதானே சொல்லுது நமக்கு, நவ் டேக் அ யூ டர்ன். அது ரொம்ப நல்ல பொண்ணு அது. ஏன்னா அது சொல்லும் யூ டர்ன் எடுன்னு. இவர் கேட்க மாட்டாரு. நம்ம என்னைக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க, பெண்கள் சொல்லி ஒரு நாளும் கேட்டதில்லை. அவர் பாட்டுக்கு நேர போனா அந்த அம்மா திட்டுதா? ஒரு நாள திட்டி இருக்கா? Now you travel another 50 kilometers and take a U-turn. இதுவே வீட்டம்மா வழி சொல்லியிருந்தா என்னென்ன திட்டி இருக்கும். நான் தான் சொல்லிக்கிட்டே வரேன், அறிவு இருக்கா உனக்கு? திரும்பாம நேரையே போன நீ. ஏண்டாப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்க? கொஞ்சம் செட்டில் ஆயிட்டீங்கன்னா தான் எனக்கு பேச்சு வரும். அப்படி அப்படியே உட்காருங்கப்பா, அப்படி அப்படியே உட்காருங்க. ஏண்டா சாப்பாட்டு டைம் ஆயிடுச்சேடா, உங்களுக்கு எல்லாம் பசிக்கலையா? அது குழந்தைங்க, அதுக்கு என்ன? சரி உட்காருங்கடா, கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிள்ளை சட்டையை கழட்டிட்டே வந்துட்டான், எப்படி பாடம் கேட்கறதுன்னு. வாங்க வாங்க, மேலே வாங்கடா. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியணும்னா, வந்து உட்காந்துட்டாங்க, இப்போ 5 நிமிஷத்துல எல்லாரும் கிளம்பி போனா திரும்பவும் இதே மாதிரி இருக்குமே. இருப்பீங்களா கொஞ்ச நேரம்? கேட்பீங்களா? பயமுறுத்தி வச்சிருக்கீங்களா? சரி சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரி, ஓகே, நன்றி. பிள்ளைகள் வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சி. ஒரு கைத்தட்டல் அவர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். நானும் ஒரு 17 வருஷமா பேசுறேங்க. கீழே இருக்கிற ஆட்களோட மேடையில் அதிக ஆட்கள் உட்காந்து இன்னைக்குதான் நான் பார்த்தேன். செல்போனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் நண்பர்களை, ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏன் அதை விட வேண்டும் என்ற கேள்வியிலே இப்போது நிற்கின்றோம். ஏன் விட வேண்டும் அல்லது குறைத்துக்கோ? அவசியமான விஷயங்களுக்கு பயன்படுத்த வேண்டும், தவிர்க்கவே முடியாது என்கிற போது பயன்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கு மாத்திரம்தான் நாம் பயன்படுத்துகிறோமா? தயவு செய்து யோசித்து பாருங்கள்.
நம்முடைய நேரத்தை எவ்வளவு நேரம் செல்போனிடம் கொடுக்கிறோம் என்பதை செல்போனே ஒரு ரிப்போர்ட்டா நமக்கு கொடுக்கும். Your screen time has increased by 35% from last week to this week. இது வருகிறதா வரவில்லையா? அப்படியா? அப்ப லாஸ்ட் வீக் எவ்வளவு நேரம் பார்த்தேன்? ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் பார்த்திருக்காங்க. அது இன்னும் 35% இறங்கினா 24 மணி நேரத்தோட தாண்டுது. எப்படிடா 24 மணி நேரத்தை தாண்டி பார்க்கறேன்னா 2-3 போனை பார்க்கறான். ஒரு அடிக்ஷன் மாதிரியாரு, போதை மாதிரி. யூடியூப் பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதே மாதிரி திரும்ப 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 உங்களுக்கு கொடுக்கும். இப்போ கட்சி அரசியல் நம்ம பேசவே கூடாது. ஏதோ ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு ஆதரவாளர்னு வச்சுங்க, ஆதரவாளர் கூட இல்லைங்க, ஏதோ வந்துச்சு பார்த்துட்டீங்க, அந்த கட்சியில இன்னொரு கட்சிக்காரன மான வாரிய திட்டுறான். எல்லா வார்த்தையும், அந்த எந்த வார்த்தைக்கு சென்சார் கிடையாது, எது வேணா சொல்லி திட்டுறான். இப்போ இதை பார்த்துட்டீங்க இல்ல, யூடியூப் உங்களை சும்மா விடுன்னு நினைக்கிறீங்க. அதே கட்சியில அதே ஆள் பேசினது 5 திரும்பி கொடுக்கும். அந்த 5 பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கொடுக்கும், அந்த 10 பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கொடுக்கும். எல்லாம் அதே கட்சி. இப்ப என்னன்னா, எதிர் தரப்பு வாதம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை யூடியூப் உங்களுக்கு சொல்லவே சொல்லாது. ஒற்றை சிந்தனை படைத்தவர்களாக நம்மை மாற்றுவதுதான் இந்த சாதனங்கள் நமக்கு செய்திருக்கிற மாபெரும் துரோகம். இப்போ ஏன் தமிழ்நாட்டில் பட்டிமன்றங்கள் வெற்றி அடைகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இன்டர்நெட் ஆரம்பித்தது அல்ல, இது 2000 வருஷமா இருப்பது. ஏன் என்றால் இருதரப்பு வாதங்கள். ஒருவர் பேசுகிறார், பேசும்போது உடனே இந்த ஆள் எழுந்து அவர் சப்புன்னு அரைஞ்சு உட்காரு, நீ எப்படி பேசலாம் சொல்றது இல்ல. இந்த டிவி விவாத மேடை நிகழ்ச்சிகள் அதான் நடக்குது. ஒரு ஆள் பேசவே தொடங்கல, இவர் உடனே நீங்க வாயை மூடுங்கள், நீங்கள் சொல்லுவதை நான் ஏற்கவில்லை, சொல்லவே இல்லடாம சொன்னப்புறமா நீ மறு. பட்டிமன்றங்களை ஏன் ஏற்கிறோம் என்றால் இவர் பேசுவான் கரெக்டா தானே இருக்கு, இந்த அம்மா சொல்றது ரைட்டா தானே, எனக்கு அப்புறம் ராஜா பேசினா அவர் சொல்றது கூட ரைட் மாதிரி தானே தெரியுது. இதுதாங்க கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுகிற ஃபார்மேட். இதுதான். இரு தரப்பையும் கேளுங்கள், பிறகு உங்களுக்கான கருத்துக்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இதை செய்யவே விடாது உங்களுடைய யூடியூப் மாதிரியான சாதனங்கள். ஏன்? ஒரே தரப்பு வாதத்தை கேட்கிற போது தானே வெறி வரும் உங்களுக்கு. வெறி வந்தால் தானே திரும்ப திரும்ப பார்ப்பீங்க. திரும்ப திரும்ப பார்த்தா தானே அவன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் இப்ப யூடியூப்ல வந்து நீங்க நம்மள யூடியூப்ல இருக்கோங்க, யூடியூப் பிரைமுக்கு ஏதோ காசு கட்ட சொல்றோம், ரொம்ப கம்மி தான். தெளிவா தெளிவா பேசியானும்னா இங்க வந்து பேச்சு. யூடியூப்ல வந்து பிரைமுக்கு காசு கட்டுறதுனா ரொம்ப கம்மி தான். பட் பொதுவா யூடியூபுக்கு காசு கட்டுறோமா? இல்ல. வாட்ஸ்அப்புக்கு காசு கட்டுறோமா? இல்ல. எந்த காசுமே கட்டாம இவன் எப்படி நடத்துறான்னு என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? நீங்க காசு கட்டுறது இல்லாம தானே வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க. வைஃபைக்கு கட்டுறீங்க, அதை விடுங்க. வாட்ஸ்அப்புக்குன்னு காசு கட்டுறீங்களா? இல்ல. யூடியூபுக்குன்னு காசு கட்டுறீங்களா? அன்லெஸ் யூ ஆப்ட் ஃபார் யூடியூப் பிரைம், அதுவுமே ரொம்ப கம்மி தான். யூடியூபுக்கு நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா காசு கிடையாது. நம்மள்ட்ட காசு வாங்காம இவன் எப்படிடா நடத்துறான்னு என்னைக்கா யோசிச்சு பாத்தீங்களா? உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனம் அதுதானே, மிகப்பெரிய நிறுவனம். எப்படி அவன் காசு பண்றான்? அப்போ எதை விற்கிறான்? வியாபாரிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒன்றை விற்க வேண்டும் தானே நண்பர்களே. எதை விற்கிறான்? அவன் நம்முடைய நேரத்தை விற்று கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே விற்பனை பொருள் என்பது உங்களுடைய நேரம். உங்களை வியாபாரிகளுக்கு உங்கள் நேரத்தை அவன் விற்று கொண்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய ப்ராடக்ட். எவ்வளவு பேர் பார்க்கிறாங்களோ, எவ்வளவு நேரம் பார்க்கிறான். ரொம்ப நேரம் பார்த்து விட்டாய் கண்ணா, உன் கண் கெட்டு விடு. என்னைக்கா யூடியூப் சொல்லுமா உங்களை? நம்ம ஆப்புக்கு போகும்போது ஐடென்டிஃபை யூ ஆர் எ ஹியூமன். டேய், நான் மனுஷ பயில இருக்கிறதுனால தானடா உள்ள வரேன். நான் மாடா எருமையா இருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்னா. ஐடென்டிஃபை யூ ஆர் நாட் அ ரோபோட் நம்மள்ட்ட சொல்லுது. எத்தனை பேர் அடிமைகளாக ஒன்னும் இல்லைங்க. ஒரு வீட்டுல அப்பா அம்மா பையன் பொண்ணு 4 பேரும் பேசிட்டு இருக்காங்க ஹால்ல உட்காந்து. ஒருத்தரோட ஒருத்தர் இல்ல, அவங்க போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிற நேரம் என்பது எப்படி குறைந்து விட்டது. நேற்றைக்கு என்னுடைய அம்மாவுக்கு என்னை பற்றி என்னென்ன தெரியுமோ, இன்றைக்கு எனக்கு என்னுடைய மகளை பற்றி அவ்வளவு தெரியுமா? தயவு செய்து நியாயமாக யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலே வளர இளம் பிள்ளைகள் இருந்தா, 13 வயசு 14 வயசு பிள்ளைங்க இருந்தா, நான் காசு கொடுத்து கூட்டி வந்தேன் தப்பா நினைச்சுப்பாங்கடா. நடுவில் கை தட்டுறானுங்க. சரி, உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் என்று நியாயமாக யோசித்து பாருங்கள். Do you know your son? Do you know your daughter? எனக்கு தெரியாம நீ காலையில தானே அந்த நாய்க்கு சோத்தை வடிச்சு போட்டு அனுப்பிச்ச, இவ்வளவுதான் நமக்கு தெரியும்.
அவர்களுக்குள்ளே பல தளங்கள் இருக்கிறது. அந்த தளங்களில் என்ன சிந்தனைகள் ஓடுகிறது என்பது நமக்கு புரியவே இல்லை நண்பர்களே, புரியவே இல்லை. நம்முடைய மகள்கள் சின்ன பிள்ளைன்னு இன்னும் வச்சு சோத்தை ஊட்டிக்கிட்டு இருக்காங்க, தலை வாரி பின்னி பூ வச்சு விடுறாங்க. எங்க ஊர்ல அது செய்யறதில்ல, உங்க ஊர்ல பார்த்தா பிள்ளைகள பின்னி இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதுக்கு ஒரு பூ வச்சுறாங்க எல்லாம். இது குழந்தை குழந்தை நினைக்கிறீங்க. அந்த குழந்தை திடீரென்று போய் ஏதோ ஒன்றை செய்து விட்டு வருகிற போது இது என் மகளா என்று தோன்றுகிறது. என் மகனா, என் பையனை இப்படி செஞ்சான், செய்யவே மாட்டான். சகவாசம் சரியில்லை, மத்த பையன் சரியில்லை, மத்த பையனோட அம்மாவும் அதே தான் சொல்லு, சகவாசம் சரியில்லை, இவன் நல்லவங்குது. இப்ப நம் குழந்தைகளையே நமக்கு தெரியாத அளவு பிரித்து விட்டு இருக்கிறது. எது என்றால் செல்பேசியில் நாம் செலவழிக்கின்ற நேரம். நான் குழந்தைகளை சொல்லவில்லை, அப்பா அம்மா, தாத்தா தாத்தா பாட்டி. எங்க மாமனாருக்குலாம் 85 வயசு ஆகுதுங்க. ஸ்மியூல்னு ஒன்றத்துல பாடிக்கிட்டே இருக்கு. 85 வயதில் பாடுவதில் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா பல பேர் கோஷ்டி கான மாதிரி பாடும்போது சுற்றி இருப்பவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. தயவு செய்து யோசித்து பாருங்க. அதோடையே மனசு போகுதுங்க, அது ஈர்க்குது, அதுல இருந்து விலக முடியல. இப்ப என்ன செய்வது? இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்றால், நமக்கு ஒற்றைப்படை சிந்தனைகள் வருகிறது, பெற்றவர்களை பார்த்தாலே பிடிக்காத ஒரு சூழல் வருகிறது. எல்லாவற்றையும் விட மிக 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 அபாயமானது, முகமற்றவர்களின் நட்பை நம்முடைய இளைஞர்களும் நடுத்தர வயது பெண்களும் ஆண்களும் தேட ஆரம்பிக்கிறார்கள். லெட்ஸ் ஃபேஸ் தி ஃபேக்ட்ஸ். பெண்களுக்கு அந்த நடுத்தர வயது வரும்போது வாழ்க்கையில ஒரு வேக்குவம் வரும், வெற்றிடம் வரும். ஏன் அவ்வளோ நாள் பிள்ளைகளே பார்த்துட்டு இருந்தீங்க, நீ பிள்ளைலாம் பெருசாயிருச்சு, அது அவன் படிக்க போயிட்டான், அவன் வேலைக்கு போயிட்டான், திருமணம் பண்ணி விட்டீங்கன்னாக்கா உங்களை கண்டுக்கிறதே இல்லை. வீட்டுக்காரர் எந்த ஜென்மத்திலையுமே கண்டுக்கிட்டது இல்லை, அவர் பாட்டுக்கு அவர் வேலையில் இருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஒரு வாய்டு வருது, ஒரு வெற்றிடம் வருகிறது. அதை நிரப்புவதற்காக சோசியல் மீடியாவில் போகிற போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் அந்த அம்மாவுக்கு ஒரு 40 வயது 50 வயது கூட இருக்கட்டுமே, ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றின உடனே முகம் தெரியாதவெல்லாம் சூப்பர் ஆண்டி. உனக்கு என்னடா வந்தது? வீட்டுக்காரர் சும்மா இருக்காரு, சூப்பர் ஆண்டி. நீ எதுக்கு சொல்ற? நீ யாருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது, சூப்பர் ஆண்டி. உடனே இந்த அம்மா நான் பிக்சரை மாத்தின உடனே 70 பேர் சூப்பர்னு சொன்னாங்க. அடுத்த நாள் இன்னொரு பிக்சரை மாத்துது. இது ஒரு மாயச்சூழல் இல்லையா? இது ஒரு மாயச்சூழல் இல்லை? இது அந்த புதை மணல் மாதிரி, கோடியக்கரையில புதை மணல் இருக்கிறதா கல்கி வந்து பொன்னியின் செல்வன்ல எழுதுறாரு. கால் வைத்ததுதான் தெரியும், அடுத்த நொடி உள்ளே இழுத்து விடுவது போல இந்த சாதனங்கள் நம்முடைய நேரத்தை இழுக்கின்றன, நம்முடைய கருத்துக்களை இழுக்கின்றன, நம்முடைய பண்பாட்டை இழுக்கின்றன. அதனால்தான் இதுல இருந்து வெளியே வரணும். வெளியில வர முடியலன்றாங்க சார், வெளியில வர முடியலன்றாங்க. இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, FOMO, FOMO, FOMO என்று இதற்கு பேர். FOMOனா என்னன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோன் கொஞ்ச நேரம் வரலன்னா அவனுக்கு ஒரு மாதிரி, இந்த குடிகாரங்களுக்குலாம் சாயங்காலம் 6 மணியான ஆட்டோ ஓடாதுன்னு நான் வடிவேல் சொல்லுவார்ல, இந்த 6 மணியான ஒரு மாதிரி கையெல்லாம் லேசாக நடுங்கும், அது உள்ளே போனாதான் அடங்குவாங்க. இப்போ கொஞ்ச நேரம் அவனுக்கு SMS வரலன்னா கையெல்லாம் நடுங்குது. எஸ்எம்எஸோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் தான் பாஞ்சு எடுக்கிறான். ஹாய், யாரோ ஒரு பொண்ணு நமக்கு அனுப்பிச்சிருக்குன்னு பார்த்தா பழைய ஃப்ரெண்டு மொக்க, அதே ஃப்ரெண்டு தான். ஐ ஹவ் சேஞ்ச் மை நம்பர். டே லூசு பயலே, ஒன்னை யாருடா கேட்டான். ஏதாவது புதுசாக வருதான்னு அலையிறாங்க. இதிலிருந்து வெளியே வருவது என்பது எளிதல்ல. உங்கள் பிள்ளைகள் இந்த சுழலில் இருந்தால், அந்த நாய் எப்போ பாரு ஃபோனே பார்த்துட்டு திரியும், அலட்சியமாக இருக்காதீங்க. திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் அ டிசீஸ். டாக்டர் இருக்காங்க சொல்லுவாங்க, பிகினிங் ஆஃப் அ டிசீஸ். எப்படி வெளியில் கொண்டு வருது என்றால் ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு வழிதான். அப்பா அம்மா புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். நீங்க உடனே ஒரு பிள்ளை உங்க வீட்டில் இருக்கா, 18 வயசு பையன், என் நேரம் போனை பா, டே அந்த மேடம் வந்து பேசிட்டாங்க, புக்கை படிச்சா தொலைபேசி செல்பேசியை விடு, புத்தகத்தை எடுன்னு டாக்டர் சொல்லிட்டார். இன்னிலேருந்து புத்தகத்தை பண்ண அவன் திருந்த மாட்டான். அவன் புத்தகத்துக்குள்ள வச்சு படிக்கிறான், ராத்திரியில போர்வையை போத்திட்டு அதுக்குள்ள படுறான். நமக்கு பட்ட பகல் 10 லைட்டுக்கு பண்ணாலே 15 தப்பு வருது. SMS அனுப்பும் போது கல்ச்சர்னு அடிக்கிறது போல வல்ச்சர்னு அடிச்சுட்டேன் நான். அவனுக்கு வந்து போனே பார்க்க மாட்டேன் பாத்தீங்களா, அவன் படப்படன்னு அடிக்கிறானே, போனை பார்த்து அடிக்கிறான், பார்க்காமலே அடிக்கிறான். அவன் அந்த அளவு அவன் பழகி இருக்கான். இதே மாதிரி எக்ஸாம்ல எழுதி சொல்லுங்க, எவனாவது எழுதிருக்கானு. இன்னைக்கு அந்த ஒரு பையன் சொல்றான், கொஞ்சம் பயமா இருந்தது பரீட்சை எழுதினவனு. ஏண்டான்னு, ஏன்னா நல்லா முன்னாடி சொன்னல, இந்த நேர்ந்து விட்ட நல்லா படிக்கிற பசங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்.
ரெண்டு பேர் நல்லா படிப்பாங்க. ஒருத்தர் சொல்றான் தி ஆன்சர் இஸ் -18றான், இன்னொருத்தர் சொல்றான் சீ பைத்தியம் ஆன்சர் இஸ் -17றான். உடனே நம்ம பையலுக்கு பக்குன்னு இருந்துச்சான். ஏன்டா பக்குன்னு? எனக்கு 1700 ஆன்சர் வந்ததுன்றான். ரெண்டு பேர் -18 மைனஸ். சில பேர் பாத்துறீங்களா, நல்லா படிக்கிற பையன் உடனே எந்திரிச்சு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குவான். அப்பதான் பரீட்சை ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் தான் ஆரம்பிச்சு எக்ஸ்ட்ரா ஷீட் வாங்குவான். நம்ம ஆளு மொத்த பரீட்சை முடிச்ச அப்புறமா 3 பக்கம் அவனுக்கு பாக்கி இருக்கும் ஆன்சர் ஷீட்ல. சில நல்லா படிக்கிற பையன் வந்து மிஸ் ஐ நீட் அ கிராஃப் ஷீட். கிராஃபே வரலையேடா எனக்கு. இந்த மனநிலையில இருக்கிறவன நீங்க போய் புத்தகத்தை படி செல்பேசியை விடுனா விட மாட்டார்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். உங்கள் மகள்கள் சின்னவங்களா இருக்கும் போதே நீங்கள் படிப்பதை அவர்கள் பார்த்தால் தான் அவர்கள் படிக்க ஆரம்பிப்பார்கள். நீங்க எந்நேரம் அந்த விளங்காத சீரியலை பார்த்துட்டு நீ படி போயின்னா அது ஒரு நாளும் படிக்காது. முதல்ல நீ படி, அப்புறம் தான் அவன் படிப்பான். நான்லாம் அப்பவே +2ல படிச்சு முடிச்சிட்டேன். அந்த படிப்பு சொல்லல, +2 படிச்சு முடிச்ச பிறகுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். உண்மையிலே நாம எவ்வளவு இருக்கிறது, புத்தகங்கள் பறந்து விரிந்து கிடக்கிறது. தாய் தந்தை படிப்பதை பார்க்கிற பிள்ளைகள் தான் புத்தகம் என்பதை தொட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு புத்தகம் என்பது புதிதாக பிறந்த குழந்தை போல நண்பர்களே. அதை பிரிக்கிற போது அதிலிருந்து வருகிற அந்த வாசம் இருக்கிறது. பிறந்த பிள்ளையினுடைய கால்களை தொடுவதற்கு ஒப்பான ஸ்பரிச உணர்வு. நீங்க சொல்லிட்டீங்க 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ளே எனக்கு தூக்கமா வருதுன்னா பரவாயில்ல. முதல் நாள் 2 பக்கம் படிச்சோன்னு தூக்கம் வரும், அடுத்த நாள் 3 பக்கம் படிச்சோன்னு வரும். தொடர்ந்து செய்கிற எதுவும் ஒரு பழக்கமாகி போகிறது. கஷ்டப்பட்டு படிங்க. அண்ட் யூ சூஸ் யுவர் புக். அந்த அம்மா அன்னைக்கு வந்து சொன்னார்கள் ஆன் பிராங்கை பத்தி படினாக்கா, நீங்க ஆன் பிராங்க் தான் படிக்கணும். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா, அவங்க படிச்சிருக்காங்க, நீங்க அதுதான் படிக்கணும். ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு எது படிக்கிறதோ படிங்கள். கல்கியை படிங்க, ஜெயமோகனை படிங்க, ஜெயகாந்தனை படிங்க. இவன் யாருமே எனக்கு விளங்கலைன்னா என்ன பிடிக்கிறதோ அதை படியுங்கள். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் தானே. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கிறது? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. 5 நிமிஷம் வேணாம், 5 செகண்ட் கண்ணை மூடுங்க. உங்களுக்கு மிக பிடித்தது என்ன? ஏதாவது ஒண்ணு. சாப்பாடு, செட் தோசை, வடகரி. உங்க ஊர்ல வடகரி உண்டா? கிடையாது. அது எங்க ஊருக்குன்னே மீந்து போன உணவெல்லாம் வச்சு ஒண்ணு செய்வாங்க. ரொம்ப நாள் 1 மாசம் ஆயிடுச்சு எவனுமே வாங்கலைன்னா அதை போட்டு ஒன்று செய்வாங்க. அது பேர் தான் வடகரி. உங்க ஊர்ல என்ன சிறப்போ அது ஏதாவது ஒன்று பிடிக்கும் தானே. அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். எனக்கு சுகர்னா ரொம்ப பிடிக்குங்க. ஐ லைக் ஸ்வீட்ஸ். இறை என்பவர்கள் சர்க்கரையின் பயணம்னே ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். சர்க்கரை எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டில் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனால் அதை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்கிற போது ஆர்வமாக. உங்களுக்கு எஸ்பிபியை ரொம்ப பிடிக்கும், எஸ்பிபியினுடைய பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாக்க அவரும் எம்எஸ்வியும் சேர்ந்து கொடுத்த இசைகளை பற்றி ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்ன ராகம் இருக்கு, எஸ்பிபி. அதில் எஸ்பிபி வந்து எல்லா பாட்டுக்கு நடுவிலையும் சிரிப்பார். அது மகிழ்ச்சியான பாட்டுக்கு நடுவில் தான் சிரிப்பாருன்னு இல்லை, அந்த பாட்டு ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன்னா அதுக்கு நடுவிலையும் சிரிப்பார். இவர் எப்படி இந்த டெக்னிக்கை கொண்டு, இதை பற்றி ஒருவர் புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை பற்றி ஒரு புத்தகம் உலகத்தில் ஏற்கனவே இருக்கிறது. படியுங்கள், படியுங்கள். உங்கள் ஊரை பற்றி தருமபுரி என்கிற அருமையான புத்தகத்தை பழமலை அவர்கள் தொகுத்திருக்கிறார். நான் வருகிற வழியில் பார்த்தேன், என்ன மாதிரியான புத்தகம். உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாத பல செய்திகள் அதில் இருக்கின்றன. இங்கே இருக்கிற கால பைரவர் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் என்றால் உங்கள் மண்ணினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் தான் காரணமாக இருக்கிறது. எனவே 2 விஷயங்கள் முக்கியமானவை நண்பர்களே. செல்பேசியை விடு என்றால் மருத்துவர் உங்களை தூக்கி போட்டுட்டு இங்கெல்லாம் போங்கன்னு சொல்லல. எது தவிர்க்கவே முடியாதோ அதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்கள். டோன்ட் கெட் அப்சார்ப்ட் இன்டு இட். அல்ல முழுகி போகாதீர்கள். முழுகி போகாமல் உங்களை அந்த கரையில், அந்த குளத்திலிருந்து, அந்த நீரிலிருந்து உங்களை தூக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, தாய் தந்தையர் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பாடு எப்படிங்க உங்க வீட்டில எல்லாம் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். சில வீட்டில் 11:30 மணிக்கு பரோட்டா தின்றான். விளங்குவானே தெரியல எனக்கு. எங்க ஊர் அது ஸ்விக்கி இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஸ்விக்கியை வரவழைப்பான். ஒரே வீட்டில், ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 3 ஸ்விக்கிக்காரன் வந்தான். 2 பேர் தான், கணவன் மனைவி இருக்காங்க. அப்புறம் 2 பேர் தனித்தனியாக ஆர்டர் பண்ணா கூட 2 ஸ்விக்கி தானே வரணும், 3 பேர் வந்தாங்க. எனக்கு தாங்க முடியலைங்க. நான் கேட்டுட்டேன், எங்க 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் ஆர்டர் பண்ணுங்க. எலிக்கு மசாலோட வைக்கிறதுக்காக ஒரு ஸ்விக்கி பண்ணாங்களா. அப்ப சாப்பிடுகிற நேரம் 8 மணின்னு வச்சுக்கோங்களேன். 8:30 9 மணிக்குள்ள எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சாச்சுனாக்கா 9 மணிக்கு என்ன பண்ணுங்க, அவன் ஃபோனில் அவன் செட்டில் ஆகிறான். 12:45 மணி மட்டும் அவன் ஃபோனில் அவன் இருக்கான்.
நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் ரீடிங் டைம், நோ ஃபோன்ஸ். அவங்க 4 பேர் இருக்காங்க வீட்டில்னா 4 பேரோட ஃபோனையும் வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டுருங்க, சைலண்ட்ல வச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டால் பாஞ்சிரும் அது மேலே. ஒரு அரை மணி தானே, அரை மணி. நம்ம ஆன்மாவுக்காக ஒரு நாளைக்கு அரை மணி ரொம்ப கஷ்டங்க. முடிய 20 நிமிஷம் 20 நிமிஷம் எல்லாரும் படிக்கணும்ப்பா. அவன் ஒரு புத்தகத்தை படிங்க. இது ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நை நானே ஸ்மார்ட் ஃபோனை மாற்றுன்னு சொல்கிறேன், அதை விட்டுட்டு புத்தகத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எப்படி விரிவாகும் என்பது உங்களுக்கே தெரியாது நண்பர்கள். அதுதான் முக்கியம். அப்போ செல்போனுடைய அடிமைகள் எங்கே நிற்கிறார்கள் என்றால் வீழ்ச்சி என்கின்ற சிகரத்தினுடைய உச்சியிலே நிற்கிறார்கள். அவர்கள் விழுந்து விடாமல் இருக்க காப்பாற்றப் போகிற ஒரே சாதனம் புத்தகங்கள் தான். அல்ல, தயவு செய்து புத்தகங்களை படிப்பதே ஒரு கலாச்சார வழக்கமாக கொண்டு வரும். 2 பேர், இதை நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இங்கேயும் சொல்லுவதில் எனக்கு தயக்கம் இல்லை. 2 பேர் சந்திச்சாங்கன்னா என்னென்ன பேசுவாங்கன்னு ஒரு ரிசர்ச்சே இருக்கு. 2 பஞ்சாபிகள் சந்திச்சா சாப்பிட்டாச்சான்னு கேட்பாங்க. டெல்லிக்காரங்க கேட்டா கனகி அதான் கேட்பாங்க, சாப்பிட்டியா அதான் கேட்பாங்க. குஜராத்திகள் 2 பேர் சந்திச்சா, 2 பெண்கள் சந்திச்சா வீட்டில் துணி துவைச்சாச்சான்னு கேட்பாங்களாம். அவங்களுக்கு துணி துவைக்கிறது ரொம்ப முக்கியம் போல இருக்கு அவங்க ஊர்ல. நம்ம பையன் ஜீன்ஸ் போட்டா 18 நாள் துவைக்க மாட்டோம், 19 நாள் வாஷிங் மிஷினில் போட்டால் வாஷிங் மிஷினே கவுந்து படுத்துக்குது, விட்டுருப்பா முடியலப்பா என்னால். அந்த ஊரில் துணி துவைக்கிறது ரொம்ப முக்கியம் போல இருக்கு. பெண்கள் 2 பேர் சந்திச்சா துணி துவைச்சிட்டியான்னு கேட்பாங்களாம். நம்ம ஊரில் என்ன கேட்போன்னு நினைக்கிறீங்க? என்ன எப்போ என்ன சேலை எடுத்த? மதினி உன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுச்சா கூப்பிடலையா? ஒன்ன கூப்பிடலையா? பக்கத்து தெரு கமலாவை கூப்பிடுச்சு, இன்னுமா உன்னை கூப்பிடல, பத்த வச்சுட்டு தான் போகிறதுன்ற முடிவோடிய சில பேர் இருக்கும். பத்த வச்சுட்டியே பரட்டன் 16 வயது நிலை கவுண்டமணி சொல்லுவார். என்ன நகை வாங்கின, என்ன புடவை எடுத்த, தீபாவளிக்கு என்ன எடுக்க போற, இந்த கேள்விகளைத்தான் கேட்கிறோம். இல்ல ஆண்கள் 2 பேர் சந்திச்சா என்ன இந்த வருஷமா ப்ரமோஷன் வந்ததா, இந்த வருஷமும் இல்லைன்ட்டான், நீ விளங்க மாட்ட, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. நாம ஒருவர் சந்தித்துக் கொள்கிற போது நல்லா இருக்கு. இப்ப 2 பிபி பேஷண்ட் சந்திச்சா என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு எவ்வளவு 2 சுகர் பேஷண்ட் சந்திச்சா எனக்கு ஃபாஸ்டிங்லயே 700 ஆயிருச்சு. அப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய ஆள் நின்றுட்டு இருக்கான். நாம கலாச்சாரத்தை மாற்றுவோமா? ஒருவர் சந்திக்கிற போது இப்ப என்ன புத்தகம் படிச்சிட்டு இருக்க என்ற கேள்வியை கேட்க ஆரம்பிப்போமா? இப்ப என்ன புத்தகம் படிச்சிட்டு இருக்க, என்ன நாளைக்கு ஜியோகிராஃபி டெஸ்ட் அதைத்தான் படிச்சிட்டு இருக்க, அதை சொல்லலைன்னா படிக்கிற புத்தகங்களை, பாட புத்தகங்களை தாண்டி எதை படித்துக் கொண்டிருக்க? என்ன இப்ப கேட்டா என்னால கட்டாயம் பதில் சொல்ல முடியும். என் வாழ்க்கையின் கடந்த 15 வருடங்களில் என்னை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய மிதப்புகள்லாம் கிடையாது. நிறைய தவறுகள், நிறைய தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மாத்திரம் நான் விடாம செஞ்சேன். என்ன கஷ்டமான நாளாக இருந்தாலும் அந்த நாளில் ஒரு 20 நிமிஷமாவது எதையாவது படித்து விட்டு தான் உறங்குவது என்ற வழக்கத்தை மாத்திரம் நான் வைத்துக்கொண்டேன். மனதை விரிவாக்குகிறது. நண்பர்களை, புத்தகங்கள் இல்லாவிட்டால் வாழ்க்கை சுருங்குகிறது. நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய குறைகள் தான் கண்ணுக்கு தெரிகிறது. எந்நேரமும் வீட்டுக்காரம்மா முகத்தை பார்த்தாலே பிடிக்கலன்றாரு. ஏன் சார் எப்ப பாரு போனை வச்சுருங்க, அப்பதான் அந்த அம்மா முகத்தை பார்க்காம இருக்க முடியுன்றது. அந்த அம்மாவும் அதே தான் சொல்லு, சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்தா இட்லி இருக்கு எடுத்து தின்னுங்குது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க பிடிக்கல. அண்ணன் தம்பியில சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. வீட்டில் போன்லயே பேசினா நான் விசேஷம் வச்சிருக்கேன் வந்துரு. உடனே இந்த அம்மா அவங்க வீட்டு விசேஷத்துக்கு என்ன செய்ய போறீங்க, என்ன ஒரு 2000 ரூபாய், எதுக்கு 2000 ரூபாய்? போன தடவை அவங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 1000 ரூபாய் தானே செஞ்சாங்க, 1 ரூபாய் மேல போட்டு 1001 ரூபாய் கொடுத்தா போறாதா? மனிதர்களை பற்றிய வெறுப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனோட சந்தோஷமா இருக்கிறவன் தமிழ்நாட்டின் சரித்திரத்திலே யாருமே கிடையாது. பைக்கை எங்க நிறுத்திட்டான், நான் போட்ட கோலத்தை அவன் கலைச்சிட்டான், என் வீட்டு பால் பாக்கெட் மேல அவன் சைக்கிளை ஏத்திட்டான், என்னென்ன சண்டை. இப்ப மனம் விரிவடைவதற்கு என்ன வழி என்றால், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்க புத்தகத்தை படிக்கிற போது உங்களுக்கு தெரிகிறது இந்த உலகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று தெரிகிறது. எங்கெங்கோ இருக்கிற மனிதர்களை பற்றி படிக்கிற போது நாம் எவ்வளவு நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று புரிவதற்கே கஷ்டப்படுகிற யாரோ ஒருவரை பற்றி புத்தகங்களில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நாம். எனவே
இந்த செல்பேசியிலிருந்து நம்மை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் ஒன்றுதான் வழி. அடுத்த முறை நான் என்னுடைய என்னுடைய புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது நீங்க எல்லாரும் ஒருத்தர் பார்த்தா என்ன முதல்ல விசாரிக்க, ஹலோ ஹவ் ஆர் யூ, ஆர் யூ குட் என்று கேட்பதற்கு பதிலாக என்ன புத்தகம் படிக்கிறீர்கள் என்று ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக்கொள்கிற கலாச்சார புரட்சியை இந்த தர்மபுரியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய நேரம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்கு டாக்டர் ஐயா, பரவாயில்லையா? 20 நிமிடங்கள், ஒரு மணி. பிள்ளைகள்லாம் நொந்துருவாங்க, ஸ்டேஜ்லயே ஏத்தி வர வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, ஓகே ஐயா, இருங்க ஐயா, வருவேன். இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஐயா கவனிக்கல. நாம் வாழ்க்கை என்பது விழுந்து விடுகிற ஒரு பள்ளத்தினுடைய விளிம்பில் நிற்கின்றோம். நாம் விழாமல் நம்மை காப்பது புத்தகங்கள் என்றுதான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இந்த நாளை மகளிர் தினம் என்று நீங்கள் சொன்னதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலே ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த ஊரிலே அது மிகப்பெரிய தனித்துவம். ஏனென்றால் இந்த ஊரிலே இருந்த பெண், இந்த ஊருக்கு வந்த ஒரு பெண்ணான அவ்வை என்ன செய்திருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையிலே போர் நடப்பதாக ஒரு போர் சூழல் உருவாகிறது. இந்த போர் சூழல் வந்த பிறகு அவ்வை என்ற பெண் இந்த தகடூரிலிருந்து தொண்டைமான் வசிக்கின்ற காஞ்சிபுரத்துக்கு நடந்தே போயிருக்கிறார். வேற எப்படி போயிருக்க முடியும் ஔவையாரால? நடந்துதானே போயிருக்கணும். எவ்வளவு நேரம், எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு அவ நடந்து போறதுக்கு? நாற்கர சாலைகள் இருக்கிறதா? நமக்கு எஸ்யூவி வண்டிகள் இருக்கிறதா? கூகுள் மேப் இருக்கா? என்ன இருக்கு? ஒரு கிழவி தன்னந்தனியாக நடந்து போயிருக்கிறாள். எதற்கு? போரை நிறுத்த வேண்டும் என்பதற்காக. அப்ப பெண்களை அம்பாசிடர்ஸா நீங்க நியமிச்சீங்கன்னா போர்கள் நின்று போகும் என்பதற்கு ஔவையினுடைய வாழ்க்கை சாட்சி. இங்க இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து நான் மனசாட்சியோட ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைக்கு ரஷ்யாவினுடைய அதிபராக பியூட்டினுக்கு பதிலாக ஒரு பெண் அதிபர் இருந்திருந்தால் உக்ரைன் மீது போர் தொடுத்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நியாயமாக பதில் சொல்லுங்கள். அதனால்தான் எல்லா இடத்திலும் பெண்களை சரிசமமாக நீங்கள் அரங்கேற்றுகிற போது, எல்லா சிந்தனைகளும் குவிகிற போதுதான் நல்ல கருத்துக்கள் மிளிரும் என்பதற்காக பெண்களுக்கு என்று ஒரு தினத்தை கொடுத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அல்ல மேடம் பேசுற போது சொன்னாங்க, எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பெண்களை நீங்க கவர்ச்சி பொருளாக உபயோகம். ரொம்ப உண்மை. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க, ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு வீட்டு கதவை தட்டுவார், அந்த அம்மா திறக்கும். நீங்களோ எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டு டாய்லெட் எப்படி கிளீன் பண்ணுங்க பாருங்க. ஒரு ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க டாய்லெட்டை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், டாய்லெட்டை கிளீன் பண்ணுவது எப்படி என்பதை ஏன் அந்த வீட்டு பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லி தரீங்க? அந்த வீட்டு ஆணுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? அந்த டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடாதா? என் நேரமும் விளம்பரங்களில் வருகிற பெண்கள் அழகாக காட்சி அளிக்கிறார்கள். செக்கச்சுவேல்னு காட்சி அளிக்க, அப்படியே கூந்தல் பறக்குது. நம்ம கூந்தல் வளரவே தோல் கீழே இறங்க மாட்டேங்குது, அப்படியே கூந்தல் பறக்கிறது. அப்ப ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை வருது. என்னங்க தன்னம்பிக்கை வருது? கிரீமே போருமா? அப்ப என்ன மாதிரி பேச்சாளர்கள் என்னங்க செய்யறது? ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை வந்து விடுகிறதாம். அப்ப சமையல் அறைக்கு போற அந்த அம்மா ஏதோ ஒரு பொடியை போடுது. அந்த ஆளு வாசல்ல இருந்து அப்படியே அதை முகந்துகிட்டே வர்றாரு. ஆண்களை இதை விட நீங்க மோசமா காட்ட முடியுமா? எந்நேர சட்டை கரையை துவைப்பவளும் அவளே, பிள்ளையினுடைய மார்க்குக்காக ஊக்கபானங்களை கொடுப்பவளும் அவளே. ஒரு பெண்ணை நீங்கள் எந்த நேரமும் அறிவு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவளாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவு உலகத்தில் நிற்கிறவள் அவள் என்று எப்போது நீங்கள் விளம்பரங்களில் காட்டப் போகிறீர்கள்? அந்த இடம் ஏன் பெண்களுக்கு தேவை என்றால், ஔவை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். பெண்களால் தான் மிகச் சிறந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஒரு ஸ்லோகன் இப்போதற்கு, ஃபியூச்சர் இஸ் ஃபீமேல். எதிர்காலம் என்பது பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டிலே இருக்கிற மகன்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள். பெண் என்ற ஒரு உடல் நினைச்சுக்கிட்டு அவன் வளர்ந்துடுறான். 22 23 வயசு மட்டும் உடல் என்பது மாத்திரம் தான் அவனுக்கு தெரிகிறது. அவளுக்கு அறிவு இருக்குன்னு அவனுக்கு சொல்லியே தெரியலையே. அவளும் இந்த உலகத்தில் உன்னோடு கைப்பிடித்துக் கொண்டு இந்த பாதையை மாற்ற வந்தவள் என்று அவளுக்கு நீ சொல்லி தரவில்லையே. இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் நல்ல புத்தகங்களால் தான் முடியும் நண்பர்களே. நான் மருத்துவமனையிலே இருந்த காலகட்டத்தில், நான் அதை பற்றி ரொம்ப விரிவா பேச விரும்பல, ஏன்னா நிறைய பேசியாச்சு, நீங்களும் கேட்டாச்சு.
மருத்துவமனையில் இருந்த காலகட்டங்களில் மருத்துவர் டாக்டர் இருக்காங்க, மேடையிலையும் டாக்டர் இருக்காங்க. ஒரு பேஷண்ட்டை எது காப்பாற்று? நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், நல்ல கூட இருந்து நம்ம கவனிக்கிறவர்கள், செவிலியர்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் ஆறுதலாக இருக்கணும். நம்மளை பார்த்த உடனே பிழிய உனக்கு போய் இப்படி வந்து விடுதுன்னு இவ்வளதும் போச்சுடான்னு ஆயிரும். நீ நல்ல தேறி வருவ, யூஆர் ஓகே, யூஆர் ஆல் ரைட், அப்படிதான் சொல்லணும். இது எல்லாம் தேவையான, இது எல்லாம் தேவை. இது எல்லாவற்றையும் விட எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால், என்னால முடியுண்டான மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தும். அதுதான் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்தும். இப்போ இவ்வளவு பயணங்கள், அலுவலகத்தில் ஒரு வேலை, எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், பரபரப்பான ஒரு வாழ்க்கை, என்னுடைய மகள்கள், என்னுடைய வீடு, என்னுடைய சமையலறை, இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையில இருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே மருத்துவமனை படுக்கையில 22 நாள் இருந்த போது நம்முடைய தன்னம்பிக்கை சுருங்கும் நண்பர்களே, தன்னம்பிக்கை சுருங்கும். இப்படி ஆயிடுச்சுன்னா, எந்திரிக்கவே முடியலன்னா, இல்லை சில பேருக்கு என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியாது பேஷண்ட்ஸ் கிட்ட. இப்போ எனக்கு மூளைக்கு போகிற அந்த பாதையில் ஒரு பிரச்சனை என்று வந்தது. டாக்டர்ஸ்க்கு தெரியாது, அன்யூரிசம் என்கிற ஒரு பிரச்சனை. அது வந்தால் முதல்ல என்னன்னா, ஒருவேளை கோமால போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அது சரியாயிடும். அப்படி வந்தால் கூட ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. சில பேர் வந்த உடனே அவங்க என்னை டெஸ்ட் பண்ணுறாங்களோ, உன் பேர் என்ன சொல்லு, என் பேரே தெரியாத நிலைமையில என்ன இருக்கு, நான் யாருன்னு தெரியுமா சொல்லு. உண்மையில அவர் யாருன்னு எனக்கு தெரியல, என்னன்னா அவர் பார்த்ததே இல்லை. அது மட்டும் உறவுக்காரங்க அன்போடு விசாரிக்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, இன் 1992 நேற்றுக்கு நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லைடா, நான் உனக்கு என்னை டெஸ்ட் பண்ணுறாங்களாம். இப்போ டாக்டர் சொல்லிட்டார், யார் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அந்த அம்மாட்ட, அதுக்காக ஞாபகம் வந்தால் வரட்டும், வராட்ட போட்டுட்டார், எந்த கேள்வியும் கேட்காது. அப்போ நமக்கு தனியாக இருக்கிற போது நான் தனியாக தான் இருக்கணும். நண்பர்களே, நோயில், தோல்வியில், அவமானத்தில், விரக்தியில் நாம் இருக்கிற போதுதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தனிமையானவர்கள் என்று. சுத்தி 100 பேர் இருப்பான், கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க, வாயில சாப்பாட்டை கொடுப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, அப்பா அம்மா இருந்தா தினம் அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. எனக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்தீர்கள், அது எனக்கு தெரியாது இல்லையா. நான் மருத்துவமனையில் இருந்த போது, இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேரும் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தோல்வியின் பாதையில் நடக்கிற போது, அவமானத்தின் பாதையில் நடக்கிற போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த உலகத்தில் தனியாக வந்தோம், தனியாகத்தான் போவோம் என்பதுதான். You are born alone and you have to go alone. அப்போ ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ வருகிற போது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அதுல இருந்து மீண்டு வெளியில வர்ற போது வாழ்க்கை ரொம்ப புதுசா இருக்குங்க, ரொம்ப புதுசா இருக்கு. அதுவரை நம் மனத்திலே இருந்த சில நெருப்புகள் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கும்ல, அது கட்டாயமா எல்லாருக்கும் இருக்கும். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிறேன், பொய். சில பேரை நமக்கு பிடிக்காது, ஒத்துக்கிட்டா என்ன, நமக்கு சில பேரை பிடிக்காது நமக்கு. அது உறவுக்காரங்களே சில பேர் இருக்கலாம், சில உறவுக்காரங்க தவறு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. நம்ம அவங்கள பார்க்க போற வச்சுக்கோங்க, நல்லா தான் போவோம், என்ன எப்ப பாரு போன தடவை கட்டின சேலையே இந்த தடவை கட்டியிருக்க, இதை கூடவா கணக்கு வச்சுப்பீங்க, என்ன நீ குழம்பு வச்சா வர வர சரியாவே இருக்கமா, அவங்களுக்கு ஏய் நல்லா இருக்கு சூப்பர், அப்படியே ஒரு வார்த்தை அவங்க சரித்திரத்திலேயே வர. உங்க வீட்டுக்காரரை யோசிச்சு பாருங்க, எப்படித்தான் மனுஷன் வாழறாரு. இந்த குறை சொல்லுவது என்பது ஒரு நோய், ஆனா பாவம் அவங்களுக்கு தெரியல, தான் நோயாளின்னு தெரியல, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. இந்த மாமியார் மருமகள் உறவில் பிரச்சனை வருவதற்கு மிகப்பெரிய காரணமே இந்த குறை சொல்லுதல் தான். ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க. இந்த பொண்ணு வெளியில வந்து சொல்லுங்க, எங்க அத்தைக்கு எந்நேரம் பின்னாடியே நின்றுட்டு இருக்கு, நான் என் வீட்டுக்காரரை ஒரு தடவை பார்த்து சிரிச்சேன், குடும்ப பொண்ணு நடுவுல எல்லாம் சிரிக்க கூடாதுன்னு, சிரிக்கிறதுக்கு என்ன குடும்ப பொண்ணு என்ன நடுவுல என்ன, என் நேரமா எங்க அத்தை குறை சொல்ல. அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு குறைகள் இருக்கு, எப்படித்தான் இதெல்லாம் பெத்து வளர்த்தாங்களோ. குறைகள் குறைகள் குறைகள். இப்ப இந்த குறைகள் மாறும் நீங்க நம்புறீங்களா? உண்மையா சொல்லுங்க. சில பேர்ல இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி சரி செய்து கொள்ளும். ஒண்ணுமே சரியாது, கட்டாயமா நான் சொல்றேன். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா, உட்கார்ந்து பேசுங்கள், நம்பாதீங்க. உட்கார்ந்து பேசுங்கள் சொல்லி உங்கள்கிட்ட 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்க. உட்கார்ந்து பேசினா சின்னதா இருந்த சண்டை பெருசாயிரும். உண்மையை சொல்லுங்க, நடக்குமா நடக்காது? சண்டை முதல்ல சின்னதா தாங்க இருந்தது,
அதுவா கழுது சரியா இருக்கும் 2 நாள்ல. இந்த டாக்டர் அம்மா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருக்காங்க, கவுன்சிலர்ஸ் உட்கார்ந்து பேசுங்கள். 2 பேரும் உட்கார்ந்து பேசினா போன வருஷம் என்ன நடந்தது, அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்தது, 27 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வடை சட்டிலேயே நான் வெந்தேன், எனக்கு ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க வெறும் 120 ரூபாய்க்கு, வீட்டுல வேலை செய்யற அம்மா கூட அதை காட்ட. இப்ப அந்த அன்றைய பிரச்சனை என்பது அதோட போயிருக்கு. இப்ப 27 வருஷம் பிரச்சனையும் சேர்ந்துருச்சு. அது உட்கார்ந்து பேசினா ஒரு பிரச்சனையும் தீராது. ஸோ என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு லெட் கோ. அப்படித்தான் சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருக்காங்கன்றதுக்காக அவங்கள மாதிரி நான் மாறக்கூடாது, நான் நானாவே இருக்கணும். இந்த ஞானோதயம் எப்போ வரும்னா, நமக்கு ஒரு தோல்வி வர்ற போது, நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை போது, நமக்கு ஒரு அவமானம் வர்ற போது என்ன நமக்கு கிடைக்குது என்றால் தனிமை கிடைக்கிறது. இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய மகத்தான பிரச்சனை நமக்கு தனிமையே கிடையாது. ஒவ்வொரு நிமிடமும் தனிமையே கிடையாது. ஒரு நிமிஷம் வீட்டில் யாருமே இல்லாட்ட கூட ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம். 10,000 பேர் நம்மளோட பேசிக்கிட்டே இருக்கான். இந்த பாட்டை கேளுன்றான், இதை வாங்குன்றான், அதை வாங்காதன்றான், கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எல்லா சேனல்லையும் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க. சில பேர் காலையிலேருந்து பல் தேய்ச்ச உடனே இன்டர்வியூக்கு போயிடுறாங்க. அப்போ தான் பல் வேலைக்கு இருக்கான், உடனே சட்டையை மாற்றிட்டு ஒரு சேனல் இன்டர்வியூக்கு போயிடுறான். இது வந்துகிட்டே இருக்கு நமக்கு. அப்ப தனிமை என்பதே இல்லை. there is no solitude at all. தனிமைனா தனியா இருக்கீங்க, ஆனா மனத்துக்குள்ளே அந்த விலகலே இல்லை, சாலிட்யூடே இல்லை. நோயில் இருக்கிற போது அது நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே, சாலிட்யூட். போனை பார்க்க கூடாது, யாரும் உள்ள அனுமதி கிடையாது. டாக்டர் வந்தா வருவார், சில நேரம் ஒரு நாள் பொறுத்து தான் வருவார். அவங்க வர்றப்போ வரட்டும், நீங்க காத்திருக்கணும். காத்திருக்கிற போது, கண்ணை மூடிக்கொள்கிற போது நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? உங்களோட அப்பா அம்மா ஞாபகம் வரலாம், உங்க அக்கா தங்கை ஞாபகம் வரலாம். அக்காவோட நேற்றுக்கு சண்டை போட்டிருந்தா கூட அந்த நேரத்தில் மனசு சே அவளை ஒரு தடவை பார்ப்போம்மா இனிமேன்னு தோணுதில்லை. அந்த எண்ணம் தான் நிஜமான எண்ணம். நேற்று வரை போட்ட சண்டைகள் அந்த மேகம் மதி கலைஞ்சு போயிடும். ஆனால் ஆழ் மனதில் இருப்பது நம் வாழ்க்கைக்கு யார் நெருக்கமானவர்களோ. அப்போ என்னுடைய கணவரை பற்றி தோணுது எனக்கு, இந்த மனுஷோட உட்காந்து பேசுவே இல்லையே, 20 வருஷமாச்சு, ஓடிக்கிட்டே இருந்துட்டோமே 2 பேரும், ஒரு வார்த்தை பேசலையே. சொல்ல வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கிறது நண்பர்களே. வேற யார்கிட்ட நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, தனிமையில் இருக்கிற போது நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கான பட்டியல் ஒன்றை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளுவீர்கள். யாருக்கு நன்றி சொல்லணும்? முக்கியமா வாழ்க்கை துணைவிக்கு அல்லது வாழ்க்கை துணைவனுக்கு. கடைசி மட்டும் அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க. அப்பா அம்மா ஒரு கட்டத்தில் அவங்க விடை பெறுறாங்க தானே. பிள்ளைகள், மலையிலிருந்து நதிகள் குதித்து ஓடத்தான் நீ செய்யும். எந்த மலையாவது நதியை பார்த்தா ஐயோ என்னை விட்டு நீ போயிடாத, நீ இல்லாம இருக்க மாட்டேன், நதியை திரும்பி வாங்கிக்குதா எந்த மலையாவது? ஒவ்வொரு மலையும் நதிகள் குதித்து ஓடுவதை மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு மௌனத்தில் இருப்பது போல ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விலகுவதை பார்த்து கொண்டு மௌனத்தில் இருக்க வேண்டும். மௌனத்தில் இருக்கிற போது அந்த மனநிலை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும். சாலிட்யூட் ஹெல்ப்ஸ் யூ. அப்போ எல்லாரும் உங்க இந்த அம்மாக்கு உடம்பு சரியாகுமா இல்லையா? இப்போ என்னோட உடல்நிலையை விட்டுருங்க, உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தானே. பிஸ்னஸ்ல ஒரு லாஸ் வந்திருக்கும், ஒரு பரீட்சையில் ஒரு பெண்ணு தோத்து போயிருக்கும், காதல்ல இந்த ஊர்ல நடந்தது தானே. காதலன் திருமணத்துக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசல்ல இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் இங்க மாத்திரம் நடக்கல, எல்லா ஊர்லயும் நடக்குது. இந்த ஊர்ல பேசுறதுனால அதை நான் சொல்றேன். எனக்கு அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், அது கேட்க முடியாது, போயிருச்சு அது. ஆனா அந்த பெண் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் நான் அவளை சந்தித்திருந்தால் நான் அவளிடம் சொல்லி இருப்பேன், என்னடா செய்யற, என்னடா செய்யற, அவன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, நல்லதுடா, உனக்கு நல்லது, அவனுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. வாழ்க்கையில இனிமே என்னென்ன வரப்போகுதுன்னு உனக்கு தெரியலையே, இதை விட நல்லதா ஒண்ணு வர்றதுக்கு தானே கடவுள் இந்த கதவை அடைத்திருக்கிறார். இது கூடவா உனக்கு புரியல? When God says yes to your prayers, He is giving you something good. இது புரியுது தானே எல்லாருக்கும்? When God says yes to your prayer, He is giving you something good. When God says no to your prayer, He is going to give you something better than this. அவ்வளவுதானே. நீ வேண்டுவதை கடவுள்
அனுக்கிரகம் செய்கிற போது உனக்கு நல்லது கிடைக்கிறது. நீ கேட்பதை கடவுள் கொடுக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பான ஒன்றை அவர் கொடுக்க போகிறார் என்றுதானே நீ வாழ்க்கையை பார்க்க வேண்டும். நண்பர்களே, அதுதான் தேவை. அந்த மனத்தனிமை. உங்களுக்கு தோல்வியா, இன்றைக்கு நாளை சரியா போலீங்க, எல்லாருக்கும் இருக்கும். கேளுங்க, எல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் ஒண்ணுமே விளங்காம ஒவ்வொரு நாள் இருக்கும். பாத்தீங்களா, இன்னைக்கு எல்லாம் முடிச்சிருவோன்னு கிளம்புவான், வீட்டுக்கு வர்ற போது நொந்து பொடி பொடி ஒண்ணுமே விளங்காது. இந்த வீட்டுக்காரம்மா கேட்கும், என்னங்க போனீங்களே, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு காலையில எவன் மூஞ்சி ஓ மூஞ்சில தான் முழிச்சேன், எதுவுமே சரியில்லை. ஒவ்வொரு நாள் எல்லாம் தப்பா போகும். ரொம்ப பெரிய பிளான்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அப்படியே போயிடும். இந்த மாதிரி நிலைமை வராதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒருத்தர் இந்த பிள்ளைங்க தான். அவனுக்கு ஒரு நாள் எதை பத்தியும் கவலை இல்லை. இப்போ உட்கார சொன்னா உட்காருவான். என்ன நினைச்சிட்டு, இது என்னைக்கு முடிக்கிறது, நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போகுது. கிளாஸ்ல டீச்சர் தான் கிளாஸை முடிக்க மாட்டேன்றாங்க, இந்த அம்மா அதை விட அதிக நேரம் பேசுது. ஆனா அவன் சந்தோஷமா இருப்பான், அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. அவனை தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் தானே. இன்னைக்கு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காத ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா? ஜோ பைடனே நினைச்சிருக்காரு, இன்னைக்கு உலகத்தினுடைய மகத்தான தலைமை பதவியில அவர் தான் இருக்காரு. அவருக்கு சூசைடல் டெண்டன்சி வந்திருக்கு. அவருடைய மகன் ஒருத்தன் இறந்து போயிட்டான். அவருக்கு ட்வின்ஸ், 2 மகன்கள்ல ஒரு மகன் இறந்துட்டான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அவருக்கு சூசைடல் டெண்டன்சி வந்திருக்கு, வாழவே கூடாது. அன்னைக்கு அவருக்கு தெரியாது இல்ல, அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்டா ஒரு நாள் வரப்போறாரு, அவருக்கு தெரியாது. அப்ப வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்ப அந்த எண்ணத்திலிருந்து எப்படி வெளியே வருவது? ஒரே ஒரு விஷயம், சாலிட்யூட். தனிமையிலே 2 விஷயங்களை நினைச்சுக்கோங்க. ஒண்ணு, நான் எதனால இப்படி நினைக்கிறேன், என்னை கேவலப்படுத்திட்டாங்க, என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, தோல்வியை கொடுத்துட்டாங்க. தோல்விக்கான மருந்து அவர்கள் முன்னால் நீங்கள் சாவதல்ல நண்பர்களே, அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்வது ஒன்றுதான் மருந்து. அவர்கள் முன்னால் வாழ வேண்டும். நான் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிட்டு இருந்த போது, அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலம், வெளிநாட்டுக்கு போறதுன்னா அப்படியே நமக்கு ரொம்ப நான் சிங்கப்பூருக்கு போறேன், தெருவெல்லாம் சொல்லிட்டு தெரியும். இப்ப போய் சொன்னா அவன் திட்டுறான், நான் எல்லாரும் தான் போறேன், எல்லாரும் போறாங்க, நீ போறது என்ன பெரிய. அப்பெல்லாம் கொஞ்சம் ரேர் இல்லை அது. நான் உட்காந்துருக்கேன், ஒரு பெண்ணு வர்றாங்க, ஒரு சுமாரான தோற்றம் இருக்கிற ஒரு பெண்ணு, ரொம்ப சாதாரணமா ஒரு சல்வார் கமீஸ் போட்டுக்கிட்டு ஒரு பைய தூக்கிட்டு வருது. எனக்கு உடனே இந்த பொண்ணு வந்த உடனே சீட் பெல்ட்டை போட தெரியாது அநேகமா, நம்மள்ட்ட தான் கேட்கும், சீட் பெல்ட் போட ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு என்ன கேட்க போகுது. நமக்கு ஒரு கெத்து தானே. அந்த பொண்ணு வந்துச்சு, உட்காந்துது, அலட்சியமா சீட் பெல்ட்டை போட்டது, ஒரு பை கட்டப்பை மாதிரி வச்சிருக்கு, அதுல இருந்து லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுது. நான் அந்த பொண்ணு போயிட்டு மிரண்டு போயிட்டேன்னா, ரொம்ப குள்ளமான தோற்றம். என்னம்மா செய்யற நீ, உன் பேர் என்னன்னு? பாண்டியம்மாள். என்ன செய்யற நீ? சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ற. சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றியா? என்னவா? சோனி நிறுவனத்துல குவாலிட்டி கண்ட்ரோல் துறையில நான் வைஸ் பிரசிடென்டா இருக்கேன். நான் கிட்டத்தட்ட விழுந்துட்டேன். சொன்னேன், எங்க படிச்சீங்க? சென்னையில படிச்சீங்களா, பெங்களூர்ல படிச்சீங்களா, எங்க படிச்சீங்க? இல்லையே, தேனியில படிச்சேன். தேனியில படிச்சுட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றீங்களா? ஃபேபுலஸ். என்ன காரணம் உங்க வெற்றிக்கு? இது நமக்கு இன்டர்வியூ புத்தி நமக்கு போகாது. உங்கள் வெற்றிக்கு யார் காரணம்? என் தாய் காரணம், என் தந்தை காரணம், எங்க வீட்டு நாய் காரணம் கிடையாது. அந்த என் ஃப்ரெண்டு வள்ளி தான் காரணம். வள்ளி என்ன பண்றாங்க, அவங்களும் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றாங்க. இல்ல, வள்ளி செத்து போச்சு. வள்ளி செத்து போச்சு, அப்புறமா அவங்க எப்படி காரணம்? அந்த கதையை சொன்னான். பாண்டியம்மாளும் வள்ளியும் தேனி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பாண்டியம்மாள் சுமாரான ஸ்டூடெண்ட் தான், வள்ளி தான் பெஸ்ட் ஸ்டூடெண்ட். பாண்டியம்மாளை விட வள்ளி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. தேனி பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்குன்னு ஒரு அழகு இருக்கும். தர்மபுரி பெண்கள் மாதிரி அவர்களும் மிக அழகாக இருப்பார்கள். நல்ல அழகு வள்ளி. 2 பேரும் பஸ்ல ஏறி ஸ்கூலுக்கு போனோம் +2. அந்த பஸ்ல இவங்களை கலாட்டா செய்யறதுக்குன்னே ஒரு குரூப் பசங்க வராங்க. அப்ப இன்றைக்கு கூட பரவாயில்லைங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடையாது. ஏன்னா அதுக்குன்னே ஏகப்பட்ட பாட்டெல்லாம் உண்டு. நம்ம கப்பக்கிழங்கு பாட்டு எல்லாமே ஈவ் டீசிங் பாட்டு தானே. ஈவ் டீசிங்கை லீகலைஸ் பண்றதுக்குன்னு தமிழ் சினிமால பல பேர் கடுமையா உழைச்சிருக்காங்க. அந்த அந்த முயற்சியெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. அந்த பாட்டை பாடி அவங்கள உரச வேண்டியது. இந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு, இந்த வள்ளி பஞ்சாயத்துல போய் அதை பிராது கொடுக்கறது, அப்படிலாம் ஒரு வழக்கம் உண்டு. இப்ப மகளிர் காவல் நிலையம் இருக்கு, நம்ம போகலாம்.
அப்ப அது கிடையாதுன்றதால பஞ்சாயத்துல என்ன சொல்லியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? பொம்பளை பிள்ளை நீ அடக்க ஒடுக்கமா இருந்தா அவன் ஏன் உன்னை பார்த்து சிரிக்கிறான்னு கேட்டாங்க. இப்ப இது அடுத்த நாள் இந்த பொண்ணு எப்படி பஸ்ல வரும் சொல்லுங்க? ஏற்கனவே அவன் எகுறான். பஞ்சாயத்துல இப்படி சொன்ன அப்புறமா அடுத்த நாள் அந்த பொண்ணு டிராவல் பண்றது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு இரவு வள்ளி தூக்கில தொங்கி இறந்துட்டா. வள்ளி இறந்ததற்கு கிராமமே கதறி அழுது. பள்ளிக்கூடத்துல டீச்சர்ஸ் தலைமை ஆசிரியர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏன்னா நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அழறாங்க. பாண்டியம்மாள் சொன்னா, நான் அழவே இல்லை மேடம்னா. என்னப்பா அப்படி சொல்ற நீ தானே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாரையும் விட நீ தானே அழுதுருக்கணும். எனக்கு அழுக வரலன்னா டாக்டருக்கு தெரியும். சில சமயம் டினாயல்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு துக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் மனசு நம்மளை ஏமாத்தும். இது நடக்கவே இல்லை, டினாயல். சில பேருக்கு மரண வீடுகளுக்கு நீங்க போனா அழாமலே இருப்பாங்க. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வரல, இவெல்லாம் மனுஷனா அப்படி சொல்லாதீங்க. அவங்க டினாயல் மோட்ல இருக்காங்க. இது நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவங்க நடிப்பாங்க. நான் கூட நினைச்சேன் டினாயல் மோட்ல இருந்தியா? இல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா எனக்கு அழுக வரல. ஏன் உனக்கு அழுக வரல? மேடம், ஒருத்தன் வந்து நம்மளை அவமானப்படுத்துறான்னா அவனுக்கு முன்னாடி சாகர்தா மேடம் வந்து நம்ம ஜெயிக்கிற விதம். இப்ப அவன் ஜெயிச்சுட்டானே மேடம். நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், வள்ளி செத்துட்டா, ஆனா பாண்டியம்மா சாக மாட்டா. வள்ளிக்கும் சேர்த்து நான் படிப்பேன்னு முடிவு பண்ணேன். எங்க வீட்டில இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கவே மாட்டேன். நாங்க போராடி உண்ணாவிரதம் இருந்து டீச்சரை கூட்டு வந்து பேச வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கி இங்க சென்னையில ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். சிங்கப்பூருக்கு போனாங்க, அங்க போனேன், சோனி நிறுவனத்துக்கு மாறினேன். இன்னைக்கு குவாலிட்டி ஹெட்டா இருக்கேன். ஆனா இன்னி மட்டும் வள்ளி என்னால மன்னிக்க முடியல. ஏன்னா அவ செத்துருக்க கூடாது, வாழ்ந்துதான் காட்டணுமே தவிர செத்து நீங்க எதையும் காட்ட முடியாதுன்னு அவ சொன்னேன். ஆனா ஒரு சந்தோஷம் மேடம், எனக்கு என்ன சந்தோஷம், இப்ப தேனியில எங்க வில்லேஜ்ல எல்லா பொம்பளை பிள்ளையும் என்ஜினியர் மேடம். நான் என்ன எவ்வளவு மகிழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? எங்கிருந்து எங்க? நண்பர்களே, விழுந்து விடாமல் இருக்கிற முறை இதுதான். ஃபர்ஸ்ட் சாலிட்யூட். யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப், நான் இப்ப வேதனையில இருக்கேன், துக்கத்துல இருக்கேன், நோயில இருக்கேன், துன்பத்துல இருக்கேன், துயரத்துல இருக்கேன், இழப்பில் இருக்கேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஆஸ்க் யுவர் செல்ஃப், என்ன வேண்டும் உனக்கு? இன்றைக்கு மறுக்கப்பட்டது நாளைக்கு கிடைக்கும். நாளைக்கு கிடைக்கும் வரை நான் வாழ்ந்தே தீர வேண்டும். அதை நோக்கி போவதுதான் என் வாழ்க்கை என்று வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டவர்களுக்கு மரணம் கிடையாது நண்பர்களே. உடலுக்கு மரணம் வரலாம், ஆனால் அந்த ஆன்மாவினுடைய விழிப்புக்கு மரணம் கிடையாது. எனக்கு மருத்துவமனையில் அதுதான் நடந்தது. டாக்டர் என்கிட்ட சொன்னாரு, தலைவலி கடுமையா இருக்கும் 11 நாள். தலைவா, டேய் தம்பி அழகா 10 நிமிஷம் கண்ணு சாப்பிட்டீங்களாடா? இனிமேதான் சாப்பிடணுமா? பசிக்குதா இல்லையா? பொம்பளை பிள்ளை எவ்வளவு அழகா இல்லைன்னு சொல்லுது பாருங்க. பெண்களுக்கு அது எவ்வளவு இயல்பா வருது பாருங்க. மற்ற மனம் நோக பேசக்கூடாதுன்றது அந்த இந்த வயதுல இருந்து அது வருது. நம்ம தலைவரை கேட்டுருங்க, ஆமா பசிக்குது, சோறு நீயா போடுவேன். 11 நாள் தலைவலி கடுமையா இருக்கும். ஏன்னா மருந்து கொடுங்க, மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை டாக்டர் மருந்து கொடுக்க முடியாது. ஏன்னா மூளைக்கு போகிற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிற போது செடேட்டிவ்ஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்க வலியை தாங்கி தான் ஆகணும். வலியை தாங்கிறதா பழக்கமே இல்லையே. பழகிக்குங்க. எப்படி பழகுவது? நான் கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள். சில பேர் அட்வைஸ் நமக்கு, கடவுளை பிரார்த்தனை. கடவுளை தான் நினைக்கிறேன், முருகனை தான் நினைக்கிறேன். வலி முன்னாடி வந்து நிக்குது. முருகனோட மயிலுக்கு முன்னாடி வலி வந்து நிக்குது. இப்ப நான் வலியை தள்ளிட்டு முருகனை பார்க்கணும். அப்புறம் எனக்கு தோணுச்சு, வலியிலேயே முருகன் இருக்கான்ல, வலியையே தியானம் செஞ்சா என்ன? இதை எனக்கு சொல்லி கொடுத்தது விவேகானந்தர் தான். விவேகானந்தர் தியானத்தில் இருந்த போது பக்கத்தில் இருக்கிற ஆலை ஒன்றத்திலிருந்து சங்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குமா. அவருடைய தியானம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துதான். இப்போ குருட்ட போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கேட்டார், எந்நேரமும் இந்த ஆலையில சங்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி தியானமே செய்ய முடியல. அவர் சொன்னாரா, அந்த சங்கின் ஒலியையே நினைத்து தியானம் செய்யணும்.
இவர் அந்த ஒலியே நினைத்து 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 தியானம் செய்து அதுவே தியான பொருளாகி இட் இஸ் நோ லாங்கர் a disturbance. நண்பர்களே, வாழ்க்கை அவ்வளவுதான். எது உங்களை கஷ்டப்படுத்துகிறதோ அதை விலக்க நினைக்காதீர்கள். அதோடு சேர்ந்து உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிற போது அதற்கு பிறகு வாழ்க்கையில் நீங்கள் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. எழுந்து நிற்பதற்கான வழி அவ்வளவுதான். அப்ப அந்த வலியை தான் தியானம் பண்ணணும். அந்த நேரத்தில் நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அதை தியானம் பண்ணி இதை தியானம் பண்ணு. முடியலன்னா அந்த வலியை தியானம் பண்ண வேண்டியதுதான். வலியை உற்று கவனியுங்கள். எங்க வலித்தாலும் வலியை உற்று கவனியுங்கள். நீங்கள் ஓட ஓடதான் தெருவிலே இருக்கிற வெறிப்பிடித்த நாய் உங்களை துரத்தும் நண்பர்களே. நின்று திரும்பி பார்த்தால் நாய் திரும்பி போய்விடும். வலி, துக்கம், சோகம், கவலை, கண்ணீர், அவமானம் எல்லாம் அப்படித்தான். நீங்கள் ஓட ஓட விரட்டும். நின்று திரும்பி பார்த்தால் அது ஓடிவிடும். வலியையே உற்று கவனிக்கிற போது டக்கு டக்கு டக்குன்னு வலிக்கு ஒரு தாளம் இருக்கிறது. அந்த தாளத்தை கவனித்து கொண்டே இருங்கள். கொஞ்ச நேரத்தில் அதோடு வாழ நாம் பழகிவிடும். அதை ஜெயித்து விடுவதற்கு அது ஒன்றுதான் வழி. அதை விட நம்ம பெருசா இருந்தல. இப்ப ஒரு கோடு இருக்குங்க, இங்க ஒரு போர்டு இருந்தா நான் வரைவேன். அது ஒரு கோடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ அப்படின்னு சும்மா கற்பனை, சரியா? ஒரு கோடு வரைஞ்சிட்டேன். இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த கோட்டை அழிக்காம இதை சின்னதாக்கணும். எப்படி செய்வேன்? ஒரே வழிதான் இருக்கு. பெருசா பக்கத்துல இன்னொரு கோடு போட்டா இது சின்ன கோடாயிரும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் அந்த ஆளை ஆளை வச்சாவது நான் தீத்து கட்டலன்னா என்று நினைக்காதீர்கள். அந்த ஆளின் முன்னால் நீங்கள் பெரிய ஆளாக நின்று விட்டால் அந்த ஆள் சின்ன ஆள் ஆயிடுவோம். நண்பர்களே, அதுதான் பாண்டியம்மாள் ஒரு ஆதர்சமாக என் முன்னால் நின்றார். அந்த பெண்ணு வந்து பெல்ட் போட்டு விட சொல்ற என்ன கேட்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தவ கீதாச்சாரியன் மாதிரி அவள் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்து விட்டு போனாள். எனவே எல்லாருக்கும் அந்த நிலைமை வரும். நீங்கள் விழுகிற போது, விழுந்துட்டேன்னு நினைக்கிற போது மனசுக்குள்ளே வர வேண்டியது மகாகவி பாரதியினுடைய அந்த கவிதை தான். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்படி விழாமல் எழுந்து நிற்பதற்கு தேவை உங்களை பற்றி நீங்களே உணர்தல், உங்களுடைய தனிமை. யார் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு தேடி போய் நன்றி சொல்லுகின்ற ஒரு பண்பு. இதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தைரியம் வேணும், எனக்கு கரேஜ் வேணும் என்றால் அதை தருவதற்கு கோடி கோடி புத்தகங்கள் இந்த உலகத்திலே கொட்டி கிடக்கின்றன. வாழ்க்கை என்பது நம்மை ஒவ்வொரு நாளும் சலனப்படுத்தும். ஒருத்தன் வந்து ஒரு குருவை பார்க்க வந்தான். அவன் சொன்னா, குருவே எல்லாரும் என்ன திட்டுறாங்க, போற வரவெல்லாம் உதச்சிட்டு போறான். வடிவேலு சொல்லுவார்ல, ஒரு தெருவுக்கு கூட்டிட்டு போய் 7 பேருமா எவ்வளவு வேணா அடிங்கடான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோல ஏற்றி இன்னொரு தெருவுக்கு அமிச்சாங்க. அங்க 13 பேர் அடிச்சான்னு சொல்லுவார். சில நாள் நிஜமாவே நடக்குதுங்க. நமக்கு வீட்டில் தான் திட்டு வாங்கிட்டு ஆஃபீஸ் போவோம். ஆஃபீஸில் அன்றைக்கி அதிகமாக திட்டு வாங்கும். ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்தால் எல்லாரும் என்னை திட்டுறாங்க. குருவே, நான் என்ன செய்வது? அவர் சொன்னால், சரி உட்காருப்பா, நான் உனக்கு வழி சொல்கிறேன், உட்காருங்க உட்காரு. ஒரு கப்பில் தண்ணி கொண்டு வரேன். அவங்க நினச்சா தண்ணி கொடுக்க போகிறாரு. அந்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் உப்பை போட்டார். உப்பை போட்டுட்டு இதை குடினார். அவள் அதை குடிச்சோன்னா அப்படியே ஒமட்டுது அவனுக்கு. குருவே என்ன பண்ணுறீங்க? தண்ணியில் 2 ஸ்பூன் உப்பை போட்டால் எப்படி குருவே நான் குடிப்பது? குடிக்க முடியலையா? எப்படி குடிக்கிறது? சரி வா என் கூட. குளத்துக்கு கூட்டிகிட்டு போனார். நல்ல குளம் இருந்தது அந்த ஊரில். நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல. நல்ல குளத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அதே 2 ஸ்பூன் உப்பை போட்டார். இப்போ இந்த தண்ணியை குடி. அவன் குடித்தான். ஒன்றும் இல்லை. ஏன்பா, இதே 2 ஸ்பூனை தானே அங்கே போட்டேன், அந்த தண்ணியை குடிக்க முடியாது, ஒமட்டுதுன்னு. அதே 2 ஸ்பூனை இங்கே போட்டிருக்கேன், இது மட்டும் நீ ஒமட்டலையே. இப்படி என்ன குருவே அது? அது சின்ன கப்பு, அதில் உப்பு போட்டால் ஒமட்டும். இது இவ்வளோ பெரிய குளம், இதில் உப்பு போட்டால் எப்படி ஒமட்டும்? உன் மனசை ஏன்பா கப்பா வச்சுக்கிற, குளமா வச்சுக்கோ ஏன்னு குரு சொன்னார். அப்ப இடைஞ்சல்கள், தகராறுகள், நம்மை தவறாக பேசுகிறவர்கள், அடிக்கிறவர்கள் போற போக்கில் கீழே தள்ளிடுவான். நண்பன் மாதிரி பக்கத்திலே இருப்பான். கடைசியில் பார்த்தா அடி அவன் தான் போட்டிருப்பான். நம்ம வெளியில தேடிட்டே இருப்போம், எவனோ யார் என்னை அடித்தது, பக்கத்துல இருக்கிறவங்க தான் அடிச்சிருக்காங்க. வெளியில உங்க விரோதி வெளியிலேயே இல்லை, எப்போ பக்கத்திலேயே தான் இருப்பான். அதை மாத்திரம் தயவு செய்து வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். பக்கத்திலேயே தான் இருப்பான். அப்போ எப்படி அந்த
அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து வெளியே வருவது என்றால், மனத்தை குவளை மாதிரி வைத்திருந்தால் உப்பு கூடுதலா தான் இருக்கும். மனத்தை குளம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். விரிய விரிய இதெல்லாம் பெருசாவே இல்லை. இவன் மோசமா நடந்துக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தாயா, அவனை விட எனக்கு நிறைய தெரியும்யா, நான் பெட்டரா அதை டீல் பண்ணுவேயான்னு நீங்க நினைக்கணும். அப்ப மனது குளம் போல விரிவதற்கு நமக்கு அஸ்திவாரத்தை அமைத்து கொடுப்பது புத்தகங்கள் தான் நண்பர்கள். இப்ப எந்த மனித வாழ்க்கையிலும் மிக அத்தியாவசியமானது தோல்விகள் வருகிற போது விழாமல் எழுந்து நிற்கிற பண்பு. அந்த பண்புக்கு தேவை மனம் விரிவடைதல். அந்த மன விரிவடைதலுக்கு புத்தகங்களை தவிர வேறு எதுவும் நமக்கு துணை செய்யாது. எனவே தொலைபேசியை எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைத்து கொண்டு உங்களுடைய நேரத்தை புத்தகங்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது உங்களிலிருந்து புது மனிதர்கள் புறப்பட்டு வருவதை நீங்களே பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட போன வருடத்துல இருந்ததை விட இந்த வருஷம் நான் பெட்டர்ப்பா, இன்னும் ரொம்ப கோவம் வருது இல்ல, ஒய்ஃப்ட திட்டிக்கிட்டே இருப்பேன், இந்த வருஷம் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டனால பிபி நல்லா இருக்குப்பா, ஐ எம் பெட்டர் தேன் பிஃபோர் என்று ஒவ்வொரு நாளும் உங்களால் சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்லுவதற்கு தேவை எப்போதுமே உங்களின் பின்னால் ஒரு புத்தகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் இந்த தகடூர் புத்தக பேரவை இவ்வளவு கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பங்கு கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம். உங்கள் மனம் எதை நாடுகிறதோ அதிலிருந்து ஆரம்பியுங்கள். இந்த சர்க்கஸ்ல பார் விளையாடுவான் பார்த்துருக்கீங்களா? ஒன்றுத்தை தான் பிடிச்சிருப்பான், அவன் குதிக்கிற போது இதை விட்டுட்டு இன்னொன்னத்தை பிடிப்பான். இதை நான் விடமாட்டேன் அதை நீ பிடிக்கவே முடியாது. இப்படித்தான் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுகிறது. இதை விட்டு விட்டு அதை பிடிக்கிற போது என்ன தேவை என்றால், பிடித்து விட முடியும் என்ற உறுதி ஒன்றுதான் தேவை உங்களுக்கு. அந்த உறுதியை உங்களுக்குள் வளர்த்தெடுப்பதற்கு புத்தகங்கள் என்றைக்கும் உங்களுடைய ஆசிரியர்களாக குருமார்களாக நிற்கும். அந்த புத்தகம் படித்தல் என்பதை, வாசிப்பு என்பதை ஒரு திருவிழாவாக மாற்றி இருக்கிற இந்த தகடூர் புத்தக பேரவைக்கும் வந்து இருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே இத்தனை இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் எப்படியும் பேசி முடிச்சிருவாங்கன்ற ஒரே உறுதியோடு உட்கார்ந்திருக்கிற இந்த சின்ன பிள்ளைகளுக்கும், இந்த அழகான ஊருக்கு என்னை வரவழைத்து சிறப்புகளை செய்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும், மேடையில் இருக்கிற பிரமுகர்களுக்கும், என் அன்பான கண்மணிகளான இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இறுதி நிகழ்வாக நன்றி நவிழல் தமிழாசிரியை திருமதி சா ஹேமலதா அவர்களை நன்றி நவிழ அழைக்கின்றேன். நேசிக்கும் கரங்களாலும் வாசிக்கும் மனங்களாலும் சுவாசித்துக் கொண்டிருக்கும் புத்தக திருவிழாவின் அரங்கில் நிறைந்திருக்கும் அவையோருக்கு என் பணிவான வணக்கங்கள். அவ்வைக்கு அரியாசனம் தந்த அதியன் மண்ணில் மகளிருக்கு தனி ஒரு நாள் தந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது தகடூர் புத்தக பேரவை. அன்போடு பணிந்து அவைக்கும் பேரவைக்கும் நன்றி கூறுகிறேன். தேவதைகளின் அரங்கம் தித்திப்பாய் மிளிர எண்ணி ருசித்தபடி இமைக்காமல் நிற்கிறேன். வாழ்த்துரை வழங்கிய தோழி ரேணுகாதேவிக்கு நன்றி. தொடர்ந்து 4வது முறையும் மாவட்ட ஆட்சியராக மகளிரையே ஏற்றி வைத்ததால் அழகில் மிளிர்கிறது தர்மபுரி. தலைமை ஏற்று தலைமை உரை ஆற்ற வராமல் நம் மனதிலே இடம்பெற்றுள்ள நம் மாவட்ட ஆட்சியருக்கு தகடூர் புத்தக பேரவையின் சார்பாக நன்றி. வித்திட்ட தமிழால் அந்தி நேரத்தில் அறுசுவை பந்தி பரிமாறி இருக்கிறார் சகோதரி பாரதி. வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற தலைப்பில் பேசி எங்கள் இதயத்தில் எல்லாம் வாழ்வேன் என நீங்கா இடம் பிடித்த சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு தகடூர் புத்தக பேரவையின் சார்பாக நன்றி. முன்னிலை வகித்த தோழியருக்கும் வாழ்த்துரை வழங்கிய வணக்கத்திற்குரிய பெருமகளுக்கும் வருகை தந்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.